இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பினால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் இப்பூவுலகு யாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலன்களாலும் ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் ஈன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவம் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவழியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய
சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 486வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நன்னடத்தை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த நன்னடத்தை தொகுப்பில் இன்று எளியோர் சிரிப்பில் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நம்மிடையே சிறப்புரையாற்ற இருப்பவர் அன்பு அண்ணா மதுரை இளையபாரி அவர்கள். நிறைய மருத்துவம் சார்ந்த உதவிகளை மக்களிடையே நற்பணியாக எடுத்து செல்பவர். தமது வாழ்வியல் வழித்தடங்களில் எளியோர்களோடு இணைந்து கரம் கோர்த்த நினைவுகளை நம்மிடையே அதிகாலை அன்பு பரிசாக பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். இன்னும் சிறிது நேரத்தில் நமது தளத்தில் இணைந்து கொள்ள உள்ள அன்பு அண்ணன் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களுடன் இணைந்து வரவேற்போம். ஒரு நிமிடம், இன்னும் சிறிது நேரத்தில் நிகழ்வு துவங்கும். நன்றி. இன்னும் சிறிது நேரத்தில் சிறப்பு அழைப்பாளர் நம்மிடையே இணைந்து கொள்ள இருக்கின்றார். என்றென்றும் நமது வாழ்வியல் பயணத்தில் நாம் இன்று ஒவ்வொரு சூழலிலும் நிறைய நமது மக்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய பல்வேறு வாய்ப்புகள் நம்மை எப்பொழுதும் தேடி வருகின்றன. இப்பொழுது நமது வளர்ச்சி என்பது நம்முடன் இணைந்து பயணிப்பவர்களுடன் இணைந்து கரம் கோர்த்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கின்றதா, அல்லது நாம் எப்பொழுதும் கடந்து வந்த வழித்தடங்களை மறந்து நாம் பயணிக்கக்கூடியவர்களாக நமது வாழ்வியல் பயணத்தில் இருக்கின்றோமா என்கின்ற சிந்தனை நமக்கான ஒன்றாக எப்பொழுதும் இருக்கின்றது. இன்றளவும் நிறைய பேர் தங்களது பிறந்த கிராமங்களுடனான ஒரு தொடர்பு, வளர்ந்த வாழ்வியல் சூழலில் இருப்பவர்களோட ஒரு தொடர்புடையவர்களாக என்றென்றும் பயணித்து வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் உதவிக்கரம் என்பது எல்லா சூழலிலும் எல்லா இடங்களிலும் மற்றவர்களுக்கு மனமுவந்து
கொடுப்பவர்களாக எப்பொழுதும் பகிர்பவர்களாக இருக்கின்றார்கள். இன்றைய வாழ்வியல் சூழலில் வெகு அழகாக குறிப்பிடுவார்கள். இன்று பற்றாக்குறை என்பது கிடையவே கிடையாது. ஆனால் பகிராக்குறை என்பதுதான் இங்கு நிறைந்திருக்கின்றது என்று பெரும்பாலும் சொல்கின்றார்கள். நாம் அன்பை பகிரலாம், அறிவை பகிரலாம். நம்மிடம் தேவையான அளவு வைத்துக்கொண்டு மற்ற விடயங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாழ்வியல் சூழலில் நாம் எப்பொழுதும் இருந்து வரக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் பெரும்பான்மையானோரோட மனப்போக்கு எப்பொழுதும் நாம் வயதான காலத்தில் எதையாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம். இன்னும் நமக்கு வயது இருக்கின்றது. இன்னும் நமது வாழ்வியல் சூழல் இருக்கின்றது. பொறுமையாக எதையும் பார்த்து செய்து கொள்ளலாம் என்று இயந்திரத்தனமான வாழ்க்கையின் ஊடே பயணிக்கக்கூடியவர்கள் இன்று ஏராளமாக தாராளமாக இருக்கின்றார்கள். அந்தந்த வயதுக்குரிய சூழலில் நம்மால் இயன்றவற்றை பிறருடன் பகிர்ந்து வாழும் பொழுது நமது வாழ்வியல் சூழல் என்பது என்றென்றும் சிறப்புடைய ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. எளியோர்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் சூழல் என்பது இன்னும் இன்னும் கூடுதல் சிறப்பை அளிக்கக்கூடிய ஒன்றாக என்றென்றும் இருக்கின்றது. இந்த எளியவர்களுடன் உடையல் உடலான உரையாடல் எப்பொழுதுமே முதலில் எப்பொழுதும் பெரும் பங்கு வகிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. பார்த்து நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்கக்கூடிய ஒரு வரியிலேயே நிறைய நிறைய மகத்துவங்கள் என்றென்றும் நிறைந்து காணப்படுகின்றது. கண்டும் காணாமல் செல்லக்கூடிய மனப்போக்கு உடைய மாந்தர்கள் இன்றளவும் பெருகி வருவது மனித நேயத்திற்கான ஒரு சவாலாக என்றென்றும் பார்க்கப்படுகின்றது. எப்பொழுதும் மற்றவர்களை பார்த்து பரிதாபப்பட்டு கடந்து செல்பவர்களாக ஒரு வகையினர் எப்பொழுதும் தங்களது வாழ்வியல் சூழலில் இருக்கின்றார்கள். மற்றவர்களுடைய அந்த துயரப்படும் அல்லது அவர்கள் படக்கூடிய வேதனைகளை பார்த்து அவர்கள் உடன் இருந்து அவர்களுக்கு தோள் கொடுக்கக்கூடிய தோழர்களாக மாற்றம் பெறுபவர்களாக மாறித்தான் போகின்றார்கள். அத்தகைய மனமுடையவர்கள் எப்போதுமே வாழ்வில் மிக சிறந்தவர்களாக பார்க்கப்படுகின்றார்கள். உதாரணத்திற்கு குறிப்பிட வேண்டுமென்றால், கொல்கத்தா நகரிலே வாழ்ந்த தேவதையாக இருந்த அன்பு அம்மா அன்னை தெரேசா அவர்கள் ஒருமுறை தேவாலயத்தில் திருப்பலி நிகழ்விற்காக அங்கிருக்கக்கூடிய அருட்கன்னியர்கள் அவர்களுடன் இணைந்து ஒரு பயணம் மேற்கொள்கின்றார். செல்லும் வழியில் தொழுநோயாளர் ஒருவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அங்கு வாகனத்தை நிறுத்த சொல்லி அன்னை தெரேசா அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய மக்களிடையே அருட்கன்னியர்களிடையே கூறுகின்றார். ஆனால் அவர்களோ, நமக்கு இப்பொழுது திருப்பலிக்கான நேரமாகிவிட்டது. நாம் திருப்பலிக்கு சென்றுவிட்டு இதே இடத்தில்தான் அவர் எப்படியும் இருக்கப் போகின்றார். வந்து நாம் பார்த்து கொள்ளலாம் என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்பொழுது அதிவேகமாக அந்த இடத்தில் அதை மறுத்த அன்னை தெரேசா அவர்கள் அந்த ஓட்டுநரிடம் அந்த இடத்தில் வாகனத்தை நிறுத்த சொல்லி அவசரமாக அந்த இடத்தை விட்டு இறங்கிவிட்டு அருட்கன்னியர்கள் மற்றவர்களிடம் கூறினாராம், என்னுடைய இறைவன் இங்கிருக்கும் பொழுது நான் அங்கு வந்து என்ன செய்ய போகின்றேன் என்று அந்த தொழுநோயாளருக்கு சாலையோரத்தில் அவருக்கான பணியினை செய்யக்கூடியவராக அவர் அங்கு ஒரு பணியாளராக தம்மை மாற்றிக்கொண்டு அந்த மனிதரிடம் தமது பரிவினை காட்டக்கூடியவராக, அன்பினை காட்டக்கூடியவராக பரிமாற்றம் பெற்று அவரை அவரது தொழுநோயாளர் இல்லத்திற்கு அழைத்து சென்றதாக வரலாறுகள் குறிப்பிடுகின்றன. இவ்வாறுதான் நமது வாழ்வியல் பயணத்தில் நாம்
இரக்கமுடையவர்களாக கடந்து செல்கின்றோமா? அல்லது பரிவிரக்கம் உடையவர்களாக அவர்களுடைய வேதனையை நம்முடைய வேதனையாக பார்த்து எளியோர்கள் வாழ்வில் மாற்றத்தை மலர செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றோமா என்பது நமது வாழ்வியல் சிந்தனைக்களமாக எப்பொழுதுமே இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்று நிறைய பேர் தங்களது வாழ்வியல் சூழலில் நிறைய நிறைய சவால்களுக்கு உட்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். முக்கியமாக வயோதிக சூழலில் இருப்பவர்கள் தனிமை நிறைந்தவர்களாக, வயோதிகம் என்னும் அந்த நோயின் பிடிப்பால், முதுமையின் தவிப்பால் இருக்கக்கூடியவர்களாக தங்களது வாழ்வியல் சூழலை எதிர்கொள்பவர்களாக எப்பொழுதும் இருக்கின்றார்கள். ஆனால் இன்றளவில் நிறைய நிறைய அவர்களை இன்னும் தனிமைப்படுத்துவதற்கான முயற்சிகள் பெரும்பாலும் குடும்ப அமைப்புகள் வாயிலாக இருக்கும் சூழலில் நாம் இருக்கின்றோம். நிறைய அவர்களுடன் பேசுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தும் பொழுது, அவர்களுடன் கலந்துரையாடுவதற்கான வாய்ப்பினை நாம் ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது, இன்னும் இன்னும் அவர்களது வாழ்வியல் சூழலில் அவர்களில் நாம் ஒன்றிணைந்து பயணிக்கின்றோம், அவர்களோடு இணைந்து நாம் வாழ்கின்றோம் என்கின்ற கட்டமைப்பை நமது வாழ்வியல் சூழலில் ஏற்படுத்திக் கொள்பவர்களாக மாற்றம் பெறுவது இன்னும் சிறப்புக்குரிய விடயமாகும். இதனையும் கடந்து சமூகம் சார்ந்த சிந்தனைகள் இன்றளவிற்கு எவ்வாறு இருக்கின்றன என்று பார்க்கும் பொழுது, நிறைய நிறைய உதவிக்கரங்கள் நீட்டப்படுகின்றன. நிறைய நிறைய பொருட்கள் மக்களுக்கு சென்று சேரக்கூடிய வகையில் இருக்கின்றன. ஆனால் இந்த பகிர்தல் என்பது முழுமையாக நடைபெறுகின்றதா என்று பார்க்கும் பொழுது, நிச்சயமாக அது மிகவும் குறைவான ஒன்றாகவே இருக்கின்றது. இந்த குறைவான சூழல் எப்பொழுதுமே மற்றவர்களை எப்பொழுதும் ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒன்றாக நிச்சயமாக இருப்பதில்லை. இந்த மற்றவர்களுடன் கலந்துரையாடுவதற்கான, முக்கியமாக நேரடியாக அக்கம் பக்கங்களில் வசிப்பவர்களோடு கலந்துரையாடுவதற்கான சூழலை இன்னும் இன்னும் ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது, வாழ்வியல் சூழல் என்றென்றும் சிறப்பான ஒன்றாக மாற்றம் பெற்றுதான் போகின்றது. அவ்வகையில் எளியோர்களோடு, அதுவும் தாம் வசிக்கக்கூடிய பகுதியில் வாழ்பவர்களை நிறைய நிறைய நேசிப்பவரான அன்பு அண்ணன் இளையபாரி அவர்கள் மருத்துவ உதவிகள் நிறைய நிறைய மக்களுக்கு எடுத்து செல்வதில் வல்லவராக எப்பொழுதும் திகழ்ந்து வருகின்றார். எளிய மக்களை காணும் பொழுது அவர்களுடைய வழிகளை தாமே உணர்ந்தவராக, அவர்களுக்குரிய உதவிகளை களத்தில் நேரடியாக சென்று அவர்களோடு இணைந்து அந்த வழியை தாமும் உணர்ந்து அவர்களுக்காக தமது வாழ்வியல் வழித்தடங்களில் நிறைய நிறைய சவால்களை எதிர்கொண்டு தமது வாழ்வியலில் பெரும் பகுதியை மற்றவர்களின் நலனுக்காக அர்ப்பணித்து வருபவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் அன்பு அண்ணன் இளையபாரி அவர்கள். தம்முடைய சொத்து சுகங்களை கூட இழந்த போதும் இன்னும் விடாப்பிடியாக தமது கொள்கை பிடிப்பில் அவர்களுக்கு, எளிய மக்களுக்கு உதவுவதை தமது வாழ்வியல் வழித்தடத்தின் முக்கிய பணியாக கொண்டு செயலாற்றக்கூடிய அன்பு அண்ணன் இளையபாரி அவர்கள் இந்த வாரத்தில் தமது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவரது பிறந்த நாளை கௌரவிக்கும் விதமாக நமது சரித்திரம் படைப்போம் தளத்தின் சார்பில் அன்பு அண்ணன் அவர்களுடைய சிறப்புரையை இன்று ஏற்பாடு செய்துள்ளோம். சற்று காலதாமதமாகிவிட்டது. அண்ணன் அவர்கள் இப்பொழுது நம்மிடையே இணைந்து கொண்டுள்ளார்கள். அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 40 நிமிடங்கள் அன்பு அண்ணன் அவர்களுடைய அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை எளியோர் சிரிப்பில் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் செம்மைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் இன்னும் செழுமைப்படுத்துவோம்.
நன்றி. அண்ணா பேசலான்னா மைக் ஆன் பண்ணிட்டு பேசலாம். நன்றி. எல்லோருக்கும் இனிய அன்பு வணக்கம். நான் மதுரையிலிருந்து இளைய பாரி. என்னுடைய சேவை சார்ந்த வாழ்க்கையில் அதில் அதை சிறப்பிப்பதற்காக எனக்கு கொடுத்த வாய்ப்பிற்கு முதற்கண் என் நன்றி. நமது சரித்திரம் படைப்போம் தளத்தில் உள்ள அத்தனை பேருக்கும், பின்புலமாக இயங்குபவர்களுக்கும், அதை முன்னெடுத்து செல்பவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியுடன் என் அன்பையும் தெரிவித்து துவங்குகிறேன். என்னுடைய வாழ்க்கை சிறு வயதிலிருந்தே அவர் பள்ளி பருவத்திலிருந்தே நமக்கு கஷ்டம் அப்படின்னு யாராவது வீட்டுக்கு வந்துட்டா அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யணுன்றது ஒரு 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே அப்படியே அதை சின்ன சின்ன விஷயமா செஞ்சது அம்மா அப்பாவோட உதவியும் அவங்களோட என்கரேஜ்மெண்ட் இருந்தது. அதனால அதை ஆரம்பிச்சோம். அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துல நான் அமைதியா இருந்துட்டு நான் என்னோட வேலைகளை பார்க்க போயிட்டேன்னா அவங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்றத நிறைய தருணங்கள்ல புரிஞ்சுக்கிட்டேன். அதனால அதை அதிகமா எடுத்து செய்ய ஆரம்பிச்சேன். பிறகு அதுவே வாழ்க்கை ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த திக்கற்ற சூழல் அப்படின்ற ஒரு சூழல்ல அநேகமா எனக்கு மருத்துவமனை மிக அதிக தொடர்பு. மதுரை அரசு மருத்துவமனை என்னுடைய அப்பா வழி தாத்தா கட்டியது கட்டிடம். அம்மா வழி தாய்மாமன் மூத்தவங்க நிர்வாக அதிகாரியா வி.எஸ். ராஜேந்திரன். அவங்க இருந்து நிர்வாகம் செலுத்திட்டு இருந்தாங்க. மிகச் சிறப்பா, சீரும் சிறப்புமா. இனிமே அவங்களோட அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழல்ல யார் எங்க வந்தாலும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு உடம்பு சரியில்லை, திடீர்னு அடிபட்டு கை காலில் ரத்தம் கொட்ட, இல்லை வயிற்றுல என்னோட அனுபவங்கள் வயிற்றுல கத்தி வச்சு குத்தி குடல் சரிஞ்சு அப்படி வரும் பொழுது இப்பதானே இந்த தொடர்பெல்லாம் மொபைல் காரு எல்லாமே இன்னும் அதிகமானது இப்பதான். நான் சொல்றது 78 79 80கள்ல என்னோட 5வது 6வது படிக்கிற காலகட்டத்துல அப்ப எங்க வீடுகள்ல மிகச்சில வீடுகள்ல தான் லேண்ட்லைன் போன் தொலைபேசி இருக்கும். அப்ப இந்த மாதிரி சொல்லுவாங்க வந்துட்டு இருக்காங்கன்னு. ஸோ அப்ப நான் விளையாட்டை நிறுத்திட்டு பள்ளி கூட நேரம் போக மற்ற நேரங்கள்ல வீட்டில் இருக்கும்போது எனக்கு இந்த தகவல் கிடைச்சதுன்னா நானே கூட்டிட்டு அவங்கள அரசு மருத்துவமனை கூட்டிட்டு போற மாதிரி அமைஞ்சது. அப்ப வருஷத்துக்கு 1 2 அப்படி செய்துட்டு இருந்தேன். அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தேன். காலப்போக்கில் நானும் 8th 10th அப்படி வரும்பொழுது அப்ப இவனே கூட்டி போயிடுவான். பாரி இப்ப அவங்க சென்டிமெண்ட்டும் பார்க்க ஆரம்பிச்சு பாரியோட போனா உயிர் காப்பாத்திடலாம் அப்படின்னு அவங்க சொன்னது. அது எனக்கு அது தவறா புரிஞ்சுதா இல்ல முழுமையா ஆட்கொண்டுச்சான்னு தெரியல. அதுவே வாழ்க்கை ஆயிடுச்சு. அதான் எனக்கு அதுல ரொம்ப பேரானந்தமா இருக்கும். போய் ஏன்னா எந்த விதத்துலயும் நம்ம மாணவன் அப்படின்ற ஒரு பருவத்துல போய் அவங்களுக்கு உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அந்த எமர்ஜென்சி டாக்டர்ஸும் நர்ஸும் என்ன பண்ணுவாங்களோ அதை அவங்க வர்றதுக்குள்ள நானும் அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி கத்துக்கிட்டேன். அப்புறம் என்னோட தாய் மாமா டாக்டர் வல்லபாய் அவங்க எல்லாம் இது நேர்மையான விஷயம் எல்லாம் செய்யாத, நீ உனக்கு கல்வி தகுதி இல்லை அப்படி சொன்னாங்க. அந்த யாருமே இல்லாம அவங்க கத்தி அலறிட்டு இருக்கும் பொழுது நான் செஞ்சேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டது தான். இப்ப அதுல நல்ல நேர்த்தியா நிறைய விஷயங்கள் நான் ஆப்ரேஷன் தியேட்டர்ல எமர்ஜென்சி ஒர்க் பண்ற அளவுக்கு நிறைய கத்துக்கிட்டேன். வீட்டுல யாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணல. அதாவது டெக்னிக்கலி மாமா எல்லாருமே அது நேர்மை இல்லாத விஷயம். நம்ம எப்பயும் நேர்மையா இருக்கிறவங்க அப்படி செய்யக்கூடாது. நீ அதற்கான தகுதி உனக்கு இன்னும் வரல அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படியா ஆரம்பிச்சது நிறைய மறக்க முடியாத தருணங்கள் அப்படி ஆயிடுச்சு. இந்த கடந்த ஒரு 30 32 வருஷத்துல அவ்வளவு உயிர்கள், அவ்வளவு அனுபவங்கள், அத்தனை குடும்பங்கள், இன்றளவும் ஜாதி மதமற்று ஒரு கிறிஸ்தவனா இருக்கட்டும், ஒரு முஸ்லீமா இருக்கட்டும், இன்னைக்கும் அப்பான்னு கூப்பிடும் போது அது அங்க ஆரம்பிச்சதுதான். அந்த இக்கட்டான ஒரு சூழல்ல அவங்க முகத்துல ஒரு சிரிப்பை பார்த்து நான் சந்தோஷப்பட்டு அந்த சிரிப்புக்கு அடிமையாயித்தான் வாழ்க்கையே பாதம் மாறிடுச்சு. எதுக்கும் எப்பயுமே
அதுல பொருளாதாரம் சம்மந்தப்படாது. யாரும் எதுக்கும் தரமாட்டாங்க. அதனால நானே என்னையும் சமாளிச்சு, அவங்களுக்கும் சமாளிச்சு, அவங்களுக்கு அந்த இடத்துல தேவையானத நான் செஞ்சு ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். இப்ப என்னிடம் அந்த நோயாளிகள் வந்துட்டாங்கன்னு சொன்னா, இப்ப நாம ஏதோ பண்ணணும். அதனால தான் கடவுள் நம்மட்ட அனுப்பியிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு புரிதலோட நான் செய்ய ஆரம்பிச்சுட்டு, இன்னைக்கு வரைக்கும் செய்துட்டு இருக்கேன். அப்படித்தான் என்னோட சொத்துக்கள்லாம் ஒண்ணுது. ஆனா, அத நான் ஒரு கருத்தா தான் தம்பி ஆரோக்கியம்கிட்ட சொல்லும் பொழுது கூட, இது என்ன அது ஒரு ஜஸ்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி தான் அப்போ என்னை கடந்து சென்றதே ஒழிய அந்த வார்த்தை. இன்னும் நான் அது இங்க இந்த சமுதாயத்துக்கு நான் செய்யத்தான் பிறந்திருக்கேன். எங்க அம்மா, அப்பா அப்படித்தான் வளர்த்துருக்காங்க. அதனால நான் இன்னும் செய்யணும். இன்னும் சொத்துக்கள் இல்ல. இருந்தா இன்னும் செய்யலாம். அந்த ஒரு நிலைப்பாட்டுல தான் இன்னுமே ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷத்துலயும் எந்த நடுராத்திரியில ஃபோன் அடிச்சாலும் நான் எழுந்திரிக்கிறது அப்படித்தான். இப்பொழுதுமே நான் 2 மணிக்கு தான் வந்தேன். அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு ஒரு பையன் விஷம் குடிச்சுட்டான். அதனால அவனுக்கு எடுத்து ஐசியூல வச்சுட்டு இப்ப 2 நாளுக்கு தான் வந்தேன் நானு. அந்த மாதிரி இது அன்றாடம் பழக்கமாயிடுச்சு. ஒரு அனுபவத்த குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஆ மதுரை மேலூர் இங்கருந்து ஒரு 25, 30 கிலோமீட்டர்ல இருக்கு. அங்க ஒரு வேன் கவுந்து ஆ வந்து வந்து அவங்க என்ன பண்ணன்னு தெரியாம இருக்காங்க. இருட்டுல விழுந்திருக்காங்க ஒரு 13 பேரு. நாகர்கோவில்லேருந்து வந்தவங்க. சிவ சிவபழம் அப்படின்றவங்களோட ஃபேமிலின்னு சொல்லி எனக்கு சென்னையிலேருந்து ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தா, சென்னையில சிவபழம்ன்றவர் இறந்திருக்கிறாரு. அவர் இறப்புக்கு இங்கருந்து போறாங்க. அவங்க மனைவி, மகள், பேத்தி, இன்னொரு 10 பேரு உறவினர்கள். அப்படி போறாங்க. அந்த வேன் கவுந்துருது மேலூர் தாண்டும் பொழுது. அந்த இடத்துல இர இருட்டுன்றதுனால அதையும் இந்த சமுதாயத்துல கேடுகெட்ட குணத்தோட இருக்க ஒரு சிலர், அவங்கள கை கால்லாம் இருக்க நகையெல்லாம் பறிச்சுட்டு, அவங்கள கையில இந்த கைப்பை, பணம் எல்லாத்தையும் பறிச்சுடுறாங்க. இந்த காலகட்டத்துல இந்த தகவல் ஃபோன் மட்டும் அவங்க செஞ்ச அந்த சென்னைக்கு செய்யுது. அது சென்னையில அவங்க கணவர இறந்து தூக்கி வச்சிருக்க இடத்துல இருந்து ஒருத்தர் 108க்கு ஃபோன் பண்றாங்க. ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்றாங்க. "பாரு எப்படியாவது காப்பாத்துங்க. மதுரைன்னோனே உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. நான் ஒரு 5 வருஷம் முந்தி உங்கள சந்திச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்றாரு அவரு. உடனே அப்படிங்களா, சரிங்க நான் பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் நான் எங்க ஆஃபீஸ்ல 108லயும் நான் அதிகாரியா இருக்கிறதுனால உடனே தொடர்பு கொள்றேன். மேலூர் கிட்ட இருந்து ஒரு 13 விக்டிம்ஸ் எடுத்திருக்கீங்களா? ஆமா சார். மதுரை ஜிஹெச் வந்துட்டு இருக்கோம்னு. சரின்னு சொல்லி நானும் மதுரை ஜிஹெச் போறேன். போகும்பொழுது அவங்க எல்லாமே அந்த அம்மா மயங்கி இருக்காங்க. அவங்களுக்கு சுகர் லோ சுகர் ஆயிடுது. ஸோ வேகமா அங்க இருக்க டாக்டர்ஸ் நானு எல்லாம் ஒர்க் பண்ணி, அவங்கள சேஃப்டி பண்ணி கொஞ்சம் நார்மல் பண்ணிட்டு, 10 பேர்ல ஒரு 4, 5 பேர் எலும்பு முறிவு ஏற்பட்டதுனால, அவங்கள தனியா ஆர்த்தோ வார்டுக்கு அனுப்பிட்டு, இவங்களுக்கு எல்லாம் பண்ணும்பொழுது, அங்க அ இறப்பு வீட்லருந்து மீண்டும் எனக்கு தொடர்பு. எப்படியாவது அவங்கள அனுப்பிடுங்க. அவங்க மனைவி, பேத்தி 3 பேர மட்டுமாவது மத்த 10 பேர நீங்க ட்ரீட்மெண்ட் குடுங்க. நாங்க இங்க பிரேதத்த எடுக்கணும்னு சொல்ட்டாங்க. இவ்வளவுதான். அவங்களும் எனக்கு அந்த 5 வருஷம் முன்னாடின்றதுனால அவரும் யாருன்னு தெரியல. ஆனா விஷயத்த நான் புரிஞ்சு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டேன். அப்படி இருக்கும்போது உடனே என்ட்ட இருக்க பிள்ளைங்கள்ல ஒருத்தன டாக்ஸி வச்சிருக்கான் குமரன். அவன கூப்பிட்டு மருமகன் இப்படி போகணும். சரிங்க மாமா, நான் போறேன் மாமா. ஒரு ரூ. 2000 டீசல் மட்டும் போட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்க கையில காசு இல்ல. நான் உடனே என் கழுத்துல இருந்த செயின கழட்டி, போய் இத வித்துட்டு ரூ. 2000 டீசல் போட்டுட்டு, மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. எடுத்துக்கிட்டு வந்து நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரையும் அதுக்குள்ள ஓரளவு நார்மல் அந்த குழந்தை முழிச்சிருச்சு. அப்படியே அவங்க மகளும் முடிச்சுட்டாங்க. அந்த அம்மா சிவபுரம்ன்ற ஒரு ஐயாவோட மனைவி மட்டும் ரொம்ப மோசமா இருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்ச நேரம் இருந்துட்டு, நானே இருந்து ட்ரீட்மெண்ட் குடுத்து, பேசி கவுன்சிலிங் குடுத்து, "ஒண்ணும் இல்லம்மா, நீங்க தைரியமா இருங்க. நீங்க போங்க." அப்படின்னா, அவங்க அப்பதான் நார்மலுக்கு அழுகுறாங்க. அவங்கள 3 பேருக்கும் ஒரு டாக்ஸி இண்டிகா ஒண்ணு வச்சு, அந்த மருமகன்ட்டயும் சொல்லி அவனும் என்ட்ட வளர்ந்த பையன். ஸோ, அவனுக்கு அப்பா இல்ல. ஸோ, அவன் மாமா என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்கன்னா, அவங்க அங்க போங்க கொஞ்ச தூரத்தில உங்களுக்கு கிடைச்சிரும். இவங்களுக்கெல்லாம் எனக்கு ஃபோனும் எல்லாமே ஒரு சிலர்ட்ட தான் இருக்கு. ஃபோனும் திருடு போயிருச்சு. ஃபோன் இருக்கிறவங்கட்டயும் சார்ஜ் இல்ல. அப்புறம் எதுத்தாப்புல நான் கூட்டாஞ்சோறுன்னு இயற்கை அங்காடி மாற்றுத்திறனாளிகளுக்கு வச்சிருக்கேன். இதுக்காக தான் அந்த இடத்துல வச்சிருக்கேன். ஸோ, அதில எல்லா விதமான சார்ஜர்களும் வச்சிருப்பேன். ஸோ, நைட்டு விடிய விடிய கடைய திறந்து அவங்க எல்லா ஃபோனையும் சார்ஜ் பண்ணிட்டு
இந்த 3 பேர மட்டும் கார்ல ஏத்தி சென்னைக்கு அனுப்பிட்டு, மிச்சம் எவ்வளோ இருக்கோ நீங்க கை செலவு கொண்டு போங்கடான்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டு பண்ணேன். அப்புறம் 2, 3 நாள் கழிச்சு இந்த மிச்சம் 10 பேர ஒரு வேன் பிடிச்சு, அவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா ஆனோனே நாங்க எங்க ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்புங்கன்னா, எனக்கு எல்லா இடத்துலயும் தொடர்புகள் இருக்கிறதுனால, அங்க அனுப்பி அந்த 10 பேரையும் வேன் பிடிச்சு நாகர்கோவிலுக்கு அனுப்பிட்டு, இவங்க 3 பேரையும் மொத நாளே நான் இங்க அனுப்பி அவங்களோட இறுதி காரியத்துக்கு அனுப்பி விட்டேன். ஸோ அந்த மாதிரி அ இது ஒரு பெரிய ஒரு ஞாபகமான ஒரு செயல். அந்த மாரி ஒவ்வொன்னும் அப்ப வந்து அவங்க யாரு, என்ன, ஏதுன்னு பேர் மட்டும் தான் தெரியும். அவ்வளோதான். நம்ம வந்து நம்மளால அந்த நேரத்துல அவங்களுக்கு மதுரையில யாரையும் தெரியாது. அவங்கலாம் பெரும்பாலும் மதுரை முதல் முறை வந்தவங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் யோசிங்க. நம்ம என்னதான் இதுக்கு வந்து சட்டதிட்டம் போட முடியுமா? இல்ல இதுக்கு இதுக்கு ஒரு துறை ஆரம்பிக்க முடியுமா? அவசர விபத்துக்குன்னு வெளியுறவு மந்திரி மாரி எதுவும் போட முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. இருக்க சட்டதிட்டங்கள் தான். இருக்க மனிதர்கள் தான். ஆனா நமக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சுக்கணும். நம்ம திரும்ப இன்னொரு தடவ பிறக்க போறதில்ல. அப்படி இருக்கிற சூழல்ல, நாம அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையானத செஞ்சு தான் ஆகணும். இல்லன்னா அப்புறம் என்ன மனுஷன் நம்மல்லாம்? அப்படின்ற ஒரு காலகட்டம் தான். அதனோட அந்த பயணப்படிகள்ல ஏற்பட்டது தான் நெறைய இன்னைக்கு ஒரு 1500 குடும்பங்களுக்கு அப்பாவாவும், ஒரு கார்டியனாவும் எந்த ஒரு முடிவும் என்ன கேட்டு எடுக்கிற மாதிரி, எல்லா ஜாதி, எல்லா மதத்திலயும் அது அப்படிலாம் இருக்கிற இது நேற்று கூட 2 பையங்க அஸ்ஸாம் பையங்க வந்து, "சார் இன்னும் தமிழ் சொல்லித்தாங்க. நீங்க பேசுற மாதிரின்னு" வந்து கேட்டாங்க. ஜூஸ் கடையில வேலை பார்க்குறாங்க. நீங்க அஸ்ஸாமி சொல்லித்தாங்கடா. நான் அப்பதான்டா சொல்லி தருவேன்னு சொன்னேன். சார் அது கஷ்டம் சார். நாங்க தமிழ் இப்ப 5 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சம் பேசுறோம் சார்ன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இத இதுதான் மனிதநேயம் அப்படின்ற இதுக்கு தான் எனக்கு மாநில அளவுல விருதும் குடுத்தாங்க. மனிதநேய மருத்துவர். நான் ஒரு கிட்டத்தட்ட 1,50,000 உயிர்கள காப்பாத்தியிருந்தேன். அந்த மாதிரி ஆன ஒரு இதுல. ஆனா நான் மருத்துவர் இல்லன்றதுனால, நான் 2009லயே என்னைய தேர்ந்தெடுத்ததுக்கு நான் அத மறுத்துட்டேன் வாங்குறதுக்கு. அப்புறம் 2010லயும் மறுத்து 2011ல தான் அத நானு ஏற்றுக்கொண்டேன். இந்த அனுபவங்கள்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னோட முதல் முறை அனுபவத்துல. சரித்திரம் படைப்போம்ல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வரும்போது, அந்த நேரத்துல நாம செய்த உதவி, அந்த மனிதநேயமான ஒரு ஆதரவு கரம் நீட்டியதுல வந்து அவங்க மறக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்துல நானும் ஒருத்தன் மாதிரி. நாகர்கோவில்ல என்ன ஒரு விசேஷம்னாலும் அந்த சிவப்பழம் அந்த ஐயா வீட்ல என்ன கூப்பிடுவாங்க. முடிஞ்ச அளவு போவேன். எல்லா இதுவும் போ முடியறதில்ல. ஏன்னா அந்த நேரத்துல மீண்டும் இங்க தேவைகள் இருக்குன்றதுனால. அந்த மாரி தான் திருநெல்வேலி மாவட்டத்த சேர்ந்த அந்தோணி பார்த்திபன். அந்த தம்பிலாம் இறந்து போயிடுவான்னு நெனச்சது. 1/2 மணி நேரத்துல இறந்து போயிடுவான். போஸ்ட்மார்டம் பண்ணி குடுங்கன்னு தான் குடுத்தாங்க. ஒரு காலும், ஒரு உடம்பும். நானு அத எடுத்து மக்களோட மருத்துவர்களோட அது மீனாட்சி மிஷன் மருத்துவமனை. அங்க அங்க போய் அந்த உதவி. ஏன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு அந்த டாக்டர் சேதுராமன் கிட்ட பணம் கட்ட முடியாது. எப்படியாவது செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்லி 5 நாள் பெர்மிஷன் வாங்கி சர்ஜரி பண்ணி 2 காலும் எடுத்து வலது கையில கட்டை விரலோட 3 விரல் எடுத்துட்டோம். ஒரு 45 டேஸ் ஐசியூல இருந்து லெஃப்ட்ல எழுத வச்சு அவன் இன்னைக்கு பிஎஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி, பிஎட், எம்எஸ்டபிள்யூ, எம்பிஏ. ஸோ அந்த மாதிரி இருக்கான். அதுக்குள்ள ட்ரெயின் ஆக்சிடென்ட்னால அதுலேருந்து விபத்து காப்பீடு 2,00,000 வந்ததுல அவனுக்கு செயற்கை கால் வாங்கி இன்னைக்கு ஒரு ஆசிரியரா பணிபுரிகிறான். ஸோ அந்த வீட்லலாம் இப்ப நான் நான் என்ன கேட்காம அவங்க எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. அவங்க பாளையங்கோட்டையை சேர்ந்தவங்க. இப்படிதான் ஒரு உலகம் நாடுகள் எல்லா நாட்டிலயும் எனக்கு ஒவ்வொரு குடும்பம். இதுல என்ன வேடிக்கைன்னா, அந்த அன்பான அந்த குடும்பத்துல முடிவு எடுக்கக்கூடிய முக்கியமான அந்த இடத்துல என்னைய வச்சிருக்காங்கன்றது தான் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கடவுள் கொடுத்த ஒரு அன்பு காணிக்கை. ஸோ அப்படித்தான் நான் இன்னைக்கு ஜனரஞ்சகமான மக்களோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம இன்னும் நெறைய அந்த அனுபவங்கள் இருக்கு நம்ம சொல்றதுன்னா, நெறைய சொல்லலாம். ஆனா அந்த தருணத்த மட்டும் புரிஞ்சுக்கங்க. அந்த இடத்துல நம்ம அடிபட்டு கிடக்குறோம். மயக்க நிலை என்னன்னு தெரியல. ரத்தப்போக்கு இருக்கு. அந்த நேரத்துல நம்ம கழுத்துல இருக்க செயினோ, கையில இருக்க மோதிரத்த காப்பாத்தணும்னு எந்த ஒரு மனிதருக்கும் தோணாது. உயிரோட இருந்தா போதும்ன்னு தான் தோணும். அந்த இடத்துல நம்ம அந்த உடைமைகளையும் காப்பாற்றி கொடுத்து, அவங்களுக்கு உயிரையும் காப்பாத்தி குடுத்து, அதற்கு வந்து எனக்கு எங்க தாத்தா கட்டுன கோவில் மாதிரி அந்த மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைய நானு சுயநலமா பயன்படுத்த ஆரம்பிச்சு, இன்னைக்கு அதுவே பொது நலமாயி,
ஆனா எந்த விதத்துலயும் அதுல எனக்கு எந்தவித வருமானமும் இல்ல. இன்னைக்கு எனக்கு பெருமையா சொல்லிக்கிறது, தங்கம்னு ஒரு பையன் இருக்கிறான். தண்டுவடம் பாதிக்கப்பட்டு இடுப்பு கீழ இயங்காது. அவனுக்கு சாப்பாட்டுக்கு இல்லப்பான்னு வந்தான். அவனுக்கு நீ தன்னம்பிக்கையோட இரு. நம்ம உழைச்சு நம்ம 4 பேருக்கு சாப்பிட வைக்கணும்டா. அதுக்கு தான்டா பிறந்திருக்கோம். சொன்னேன். சரிப்பா நீங்க என்ன சொன்னாலும் செய்றேன்ப்பான்னு சொல்லி, தவந்து இடுப்பு கீழ தவந்து தான் வருவான். அவன் அப்படியே இழுத்துட்டே வருவான். அவனுக்கு ஒரு வீல் சேர் ரெடி பண்ணி, இப்ப கவர்மெண்ட்லேருந்து மோட்டரைஸ்டு வீல் சேர், மோட்டார் இயக்க மோட்டாரில் இயங்கக்கூடிய அந்த சக்கர நாற்காலிய வச்சு வீட்ல இருந்து வர்றான். அவன் இப்ப லிஃப்ட் அட்டெண்டர், மின் தூக்கி பணியாளரா ஆனா அவனுக்கு மாதம் ஊதியம் என்னோட ஊதியத்துலேருந்து நான் குடுத்துட்டு இருக்கிறேன். தங்கம்ன்ற ஒரு பையன். அவனுக்கு இன்னைக்கு அவ்வளவு தன்னம்பிக்கையோட இருக்கிறான். அவனுக்கு அந்த காலகட்டத்துல அவங்க வீட்ல அவன் வெளிய தவழ்ந்துட்டு வர்றதுனால அவனால எழுந்து எடுக்க முடியாது. அதனால இரவு நேரங்கள்ல திருடன் வந்து அவங்க வீட்ல இருந்த அவனோட சிறிய சேமிப்பு எல்லாத்தையும் ஒரு ரூ. 12,000 திருடிட்டு போயிட்டாங்க யாரோ. அதுக்கு அழுதான். அழுகாத நம்ம என்ன சம்பாரிச்சுக்கலாம். அவன் ஊனம்னு சொல்லித்தானே அவன் தெரிஞ்சுதானே அந்த மடையன் திருடிட்டு போயிருக்கான். அவனால எந்திரிச்சு வர முடியாதுன்னு. பரவால்ல. நீ அதுல ஜெயிச்சு காமின்னு சொல்லி இப்ப போய் போலீஸ்லயும் அவன் அலைஞ்சான். இல்லப்பா, இல்ல டாடி நான் போய் போலீஸ்லயும் சொல்றேன்னு சொல்லிட்டு. நானும் போலீஸ்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணேன். பட் அந்த இது பெருசா ஒண்ணும் வேகம் எடுத்து நடைபெறல. அந்த ரூ. 12,000 திருட்டு வழக்கு. ஆனாலும் அவன் அழுகாத நீ வா. நம்ம எத்தனையோ 12,000 சம்பாதிக்கலாம். நம்ம பார்த்து எல்லாத்துக்கும் குடுக்கலாம். விடு. அது அவனோட செஞ்ச தவறா இருக்கும். என்னைக்காவது திருந்தி நம்மட்ட வருவான் அந்த திருடன். அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஊக்கப்படுத்தி அவனுக்கு இப்ப 1 வருஷமா என்கிட்ட வேலை பார்க்குறான். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை அண்ணா பேருந்து நிலையம் பக்கத்துல இருக்க அந்த அவசர விபத்துலயே காலையில 9லேருந்து 4 மணி வரைக்கும் அவன் அவ்வளோ ஷார்ப்பா, அவ்வளவு அருமையா நேரம் தவறாமை அப்படி கடைப்பிடிக்கிறான். அதுக்கு அடுத்து ஐயனார்னு ஒரு தம்பி. அவனுக்கு 90% கண் பார்வையற்றவன். அவன் எம்ஏ தமிழ் முடிச்சவன். அப்புறம் கால் இளம்பிள்ளை வாதத்தினால நடக்க முடியாம இருக்கு. குமரன் ஒரு தம்பி. ஜெயக்குமார்னு ஒரு தம்பி. அவன் ஆரோக்கியமானவன் தான். பட் எல்லாருக்கும் உதவி பண்ணுவான். இது எல்லாத்தையும் பார்த்தோமா. தேன்மொழின்னு ஒரு பொண்ணு. இவங்க எல்லாரும் மே ஹெல்ப் யூன்னு சொல்லுவோம் இல்லையா? உங்களுக்கு என்ன உதவி செய்யன்னு உங்கள் வழிகாட்டி மையம்னு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில போட்டிருக்கேன். ஒரு சின்ன ஹெல்ப் டெஸ்க். அதுல காலையில 7:30லேருந்து 12 வரைக்கும் அந்த ஓபி டைம்ல எந்த வார்டுக்கு போகணும் என்னன்னு வர்ற எல்லா பொதுமக்களுக்கும் சொன்னோம். அதுல ஒரு அனுபவம் அப்படின்னா, ஒரு கால் முழங்காலோட துண்டிக்கப்பட்டு ஒருத்தரை தூக்கிட்டு வந்தாங்க 4 பேர் சேர்ந்து. என்னங்கய்யா அப்படி வர்றீங்கன்னு சொல்லும்போது, அவங்க சுகர் அதிகம். அதோட விபத்தும் ஆயிட்டு. அதனால 1 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில தான் நான் இந்த கால் எடுத்தாங்க. செயற்கை கால் இங்கேயே மாட்டிக்க சொன்னாங்க. ஆனா நான் கரூர் பக்கத்துல கூலி வேலை பார்க்குறவன். அதனால இப்ப எனக்கு வேற எங்க போனாலும் காசு கேட்குறாங்க. அதான் இங்க வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் அன்னைக்கு தற்செயலா நானே இருந்தேன். உடனே அவங்களோட தொடர்பு எண், முகவரி எல்லாம் வாங்கி வச்சுட்டு, நீங்க அலையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை உடனே ஒரு ஸ்ட்ரெச்சர்ல வச்சு அந்த வார்டுக்கு கொண்டு போய், அந்த வார்டுல செயற்கை அவயவங்கள் செய்யும் நிலையம்னு அது எங்களுக்கு லேப் இருக்கு. மதுரை ஜிஹெச்லயே. அங்க ஆர்த்தோலயே அந்த ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் செஞ்சு குடுக்குற வார்டு இருக்கு. அந்த இதுல கொண்டு போய் அவரை அந்த இருக்க சீஃப் டாக்டர்ட்ட அறிமுகப்படுத்தி அளவெடுத்து எல்லாம் முடிச்சு, சார் ஒண்ணும் சங்கடப்படாதீங்க. 1 வாரத்துல நான் செய்துட்டு திரும்ப வர்றேன். அப்ப வந்தா போதும். இவங்கள அட்மிஷன்லாம் போட வேண்டாம். அவங்க 1 வாரம் இவங்களும் யாரும் இல்ல. எங்களுக்கு யாரும் இல்ல ஐயா அப்படின்னாங்க. இருக்கீங்களா? நான் ரூம் தர்றேன். என்னோட கிளினிக்லன்னு கேட்டேன். அவங்க இல்லைங்கய்யா நாங்க இந்த 100 நாள் வேலைவாய்ப்புல தான் இருந்து குடும்பம், மனைவி, நான் எல்லாம் அதுல வர்ற பணத்த தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால நாங்க ஊருக்கு போகணும் ஐயான்னு சொல்ட்டாங்க. நான் அவங்க கார்ல டாக்ஸில வந்தாங்க. அதுக்கே ரூ. 6,000 குடுத்துருக்காங்க. அவரும் திரும்ப போணும்னு அவசரப்படுத்தினாரு. சரி இனிமே டாக்ஸி யூஸ் பண்ணாதீங்க. பஸ்ல வாங்க. பஸ்ல இருந்து எப்படி நான் ஆரோக்கிய ஆனந்த நம்ம நான் காப்பாத்தி தூக்கிட்டு வந்தனோ, அது மாதிரி முதுகுல எப்படி தூக்கணும்னு சொல்லி, அவங்களுக்கு சொல்லிக் குடுத்து, அந்த மேல ஃபுட்போர்டுல ஒரு படி மேல ஏறி நான் உட்காந்துக்கணும். அவங்க அங்க இருந்து என் முதுகுல ஏறிப்பாங்க. அவங்கள அப்படியே தூக்கி கொண்டு வந்து நம்ம கீழ ஆட்டோல இல்ல என் 2 வீலர்ல இருந்தா கார விட அது 2 வீலர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பின்னாடி இன்னொரு பையன வச்சு பிடிச்சுக்க சொல்லி நான் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜிஹெச் கூட்டு வருவேன். அதான் என்னோட அந்த காலத்து பழக்கம்.
கால் இல்லாதவங்கள தான். காலோ, கையோ இல்லாதவங்க, இல்ல கண் தெரியாதவங்க அவங்கலாம் அப்படியே முதுகுல கவ்விப்பாங்க. அவங்கள உட்காந்துட்டு அதுக்கு பின்னாடி ஒரு என்னோட மனைய வாலண்டியர் யாராவது ஒருத்தர உட்கார வச்சு அவன இறுக்கி பிடிக்க வச்சுட்டு, போலீஸ்ட்ட சொல்லிட்டே வருவேன். நாங்க ட்ரிபிள்ஸ் போறோம். இப்படி ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜிஹெச்க்கு வருவேன். இது நல்லா இப்படி இதுவே வாடிக்கையாயிடுச்சு. அதுல மீண்டும் மீண்டும் ஒரு காரியத்த நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஒரு தன்னார்வத்தோடையும், உள்ளார்ந்த அன்போடையும் செய்யும் பொழுது, இப்ப நம்மளுக்கு இன்னைக்கு நம்ம இந்த தளத்துல குடுத்திருக்க தலைப்பின் காரணமாக, அந்த அவங்களோட முகமலர்ச்சி, அது விலை மதிப்பில்லாதது. எத்தன கோடி குடுத்தாலும் இப்ப நான் நான் இன்னும் கோடிக்கணக்கில சொத்து வச்சு பெரிய பணக்காரன் மதுரையில என்னை அடையாளப்படுத்தினாலும், இருக்கிறதை விட, இப்ப சொத்துக்கெல்லாம் போய் நான் ஒரு வாடகை வீட்ல இருந்தாலும், எனக்கு இருக்க சுற்றமும், அன்பும், நட்பும் எனக்கு இப்ப கிடைச்ச இந்த சரித்திரம் படைப்போம் மேடையும் எனக்கு அவ்வளவு சினிமா துறையில ஆஸ்கார் அவார்டு, பொது வெளியில பாரத ரத்னா மாதிரி அதை விட தாண்டியது என்னோட மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. ஏன்னா எந்த தெருவுல எங்க போனாலும் 2 பேர் ஓடி வருவாங்க. நான் கூட கவனிச்சிருக்க மாட்டேன், மறந்திருப்பேன். அவங்க வந்திருப்பாங்க. "சார் இங்க தான் எங்க வீடு இருக்குன்னு" சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு இடத்துலயும் எனக்கு கிடைச்ச அன்பும் அதோட வெளிக்காட்டுற தனம். அதான் இப்ப கொடைக்கானல்ல கொடைக்கானல்ல சரவணன் ஒரு பையன். இப்ப நேற்று ஒரு பையன் அவன் விபத்துல இறந்துட்டான். கார்த்திக்ன்னு 27 வயது. ஒட்டன்சத்திரத்துல இருந்து பாச்சலூர் மலையில ஆனா, இப்ப இருக்க இளைஞர்கள்லாம் ரொம்ப தவறு பண்றாங்க. பகலா இருந்தாலும், இரவா இருந்தாலும் குடிச்சிட்டு டூ வீலர கைவிட்டு ஓட்டுறது, இல்ல ட்ரிபிள்ஸ் ஓட்டுறது, இதெல்லாம் பெருமை. அதுதான் இந்த சினிமா தவறான சினிமாக்கள் நெறையா வர்றதுனால, அத பார்த்து கெட்டு போய், அந்த பையன் ஸ்பாட் அவுட் ஆயி முந்தா நாளு ஒட்டன்சத்திரம் போலீஸ் கொண்டு வந்து நேத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி குடுத்து விட்டேன். அதுக்குள்ள குடும்பத்துல சண்டை அவங்களுக்கு. "இங்கேயே பண்ணிடுங்க" அப்படின்னு சொல்லி, அப்புறம் அவங்க தாண்டிக்குடி மலையில போய் பண்ணணும். அப்புறம் அவங்கள சத்தம் போட்டு ஒரு முடிவெடுக்க வச்சு, இலவச அமரர் ஊர்தி குடுத்து நேத்து மதியம். அவங்கள பாடி எடுத்துட்டு சொல்லியிருக்கேன். எந்த பைசாவும் இல்ல. நீங்க இலவச அமரர் ஊர்தி தான். போய் இறங்கிக்கங்கன்னு சொல்லி. இப்படி இந்த மாதிரி எந்த திசை, எந்த ஒரு 8 திசைன்னு சொல்றோம். எனக்கு 80 திசை மாதிரி இருக்கு. எல்லா பக்கமும் நம்மளோட உறவுகளும், அன்புகளும், இந்த நம்மளால அந்த ஆபத்து காலத்துல நம்ம காப்பாத்துன அந்த குடும்பம், அந்த உறவுகள் என்ன என்ன வந்து மீண்டும் அதற்கு பதிலா அன்பு காமிக்கும்போது, அது ரொம்ப புல்லரிச்சு போறது. அது அது மற்றவங்க இப்ப இருக்க காலத்துல இருக்க அந்த சுயநலமான உலகத்துல கூட வர்றவங்க, "சார் யார் சார் இவங்க?" அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா, இப்ப சமீபத்துல ஒரு கடந்த மாதம் எனக்கு ஒரு அனுபவம். நான் அஃபிஷியலா நான் போறேன். பொள்ளாச்சி போறேன். பொள்ளாச்சியில ஒரே மழையா இருக்கு. அதுக்குள்ள வால்பாறையில சில பிரச்சனைகள் இருக்கு. ஜிஹெச்க்கு வாங்கன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வால்பாறை எப்படி இருக்குன்னே தெரியாது. டாக்ஸி எடுத்து போறோம். அங்க போயிட்டு ஒருத்தவங்க பழைய நம்பர் அந்த தொடர்பு எண்ண வச்சு செந்தில்னு ஒரு தம்பி, அவருக்கு ஃபோன் பண்றேன். "நீங்க வாங்க, வாங்க. வால்பாறையில ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் தான் இருக்கு. அது பக்கத்துல இருக்க கடை தான் நம்ம கடை. நீங்க வந்துருங்கன்னேன்." போறோம். அங்க வந்து அவ்ளோ மழை. அப்படி ஒரு அ மலைப்பாங்கான இடம். அந்த இடத்துல போகும்போதும் அட்டக்கட்டின்னு ஒரு அணைக்கட்டு அங்க. அங்க தற்செயலா மழைக்காக நிக்கிறோம். அங்க இருக்க பொதுமக்கள்ட்ட நான் எங்க இருந்தாலும் அந்த இன்டராக்ட் பண்ணுவேன் நானு. அதுக்காக தான் பெரும்பாலும் கார், டாக்ஸி யூஸ் பண்றத குறைச்சிட்டு, பெரும்பாலும் அ கவர்மெண்ட் பஸ்ல தான் நான் பயணம் பண்ண ரொம்ப விரும்பி போவேன். ஏன்னா, அப்பதான் அதுல எதார்த்தம் தெரியும். என்ன பிரச்சனை, சமுதாயத்துல என்ன கஷ்டம் இருக்குன்னு தெரியும். அப்புறம் அந்த கஷ்டத்துக்கு எந்த துறை சொல்லணுமோ, அந்த துறை சார்ந்த ஏன்னா உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ், ஐபிஎஸ் தொடர்பு கொள்றது எனக்கு ரொம்ப எளிமையான விஷயம். நேரடியா அவங்கட்ட சொல்லி அந்த குறைய நிவர்த்தி பண்ணுவேன். இது இதுவே பல வழிகள்ல எனக்கு போராட்ட குணங்களும் வளர்ந்துச்சு, பிரச்சனையும் வளர்ந்துச்சு. தீர்வு 100 பிரச்சனைன்னா அட்லீஸ்ட் 10ஆவது தீர்வு கிடைச்சதுன்னா, எனக்கு அது நிரந்தர தீர்வு. கிடைக்கும் பொழுது எனக்கு கிடைக்கிற அந்த அந்த எளிய ஒரு முகத்துல கிடைக்கிற மகிழ்ச்சி அளப்பரியது. அந்த அட்டக்கட்டின்ற அணைக்கட்டுல அங்க இருந்தவங்க எல்லாரும், "சார் நாங்க ஒரு 600 பேர் இருக்கோம். இபி ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் இருக்கு. எங்களுக்குன்னு ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கு. ஆனா வெறும் வண்டி தான் இருக்கு. மற்றபடி 200, 300 மலை ஜாதியினர் இருக்காங்க.
என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு அவசரம்னா பிரசவ வலின்னா கூட 108 மலை மேல வால்பாறையிலேருந்து வரணும். இல்ல கீழ பொள்ளாச்சியிலேருந்து வரணும். இவங்க வந்து 10,000மோ ஏதோ சார்ஜ் பண்றாங்க. அந்த வெறும் ஈபில வச்சிருக்க வண்டிக்கு. அப்படின்னு சொன்னோனே, அங்க இருக்க உயர் அதிகாரிய நான் சந்திச்சு பேசுறேன். சார் எங்களுக்கு ரூல்னா ரூல் தான். நாங்க ஈபி ஸ்டாஃப்ப தவிர மத்த யாரா இருந்தாலும் பணம் கலெக்ட் பண்ணுவோன்ட்டாரு அவரு. ஸோ இப்போதைக்கு நம்ம மின்சாரத்துறையில போய் மந்திரி தங்கம் தென்னரச பார்க்குறதோ, செக்ரட்டரி ராஜேஷ் லக்கானி பார்க்குறதோ, அத உடனடியா செய்ய முடியாது. அது தொடர் வேலையில தான் நான் செய்ய முடியும். அ அதனால சரின்னு உடனே எங்க சைடு 108ல அங்க ஒரு வண்டி நிப்பாட்டுவோம். அப்படின்றத உடனடியா அந்த இடத்துல முடிவு எடுத்து, அங்க இருக்க அந்த மாவட்டத்துக்குரிய மேலாளர், அ மாநில எனக்கு மேல இருக்க அதிகாரிகள் 2 பேர் இருக்காங்க. ஹெச்ஆர் ஹெட், ஸ்டேட் ஹெட் ஆப்பரேஷன். அவங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லிட்டு, ஆனா அப்படி வந்தா அந்த டெக்னீஷியன் டிரைவர் தங்குறதுக்கு ஒரு ரூம் வேணும்னா, உடனே அங்கருந்து ஒரு டீ கடை பாய் உடனே, "சார் இந்த பஞ்சாயத்து ரூம் பூட்டி தான் கிடக்கு எடுத்துக்கங்கன்னு" சொல்லி, அது ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ள ஒரு தீர்வு குடுத்தோம். அந்த அட்டகட்டின்ற அணைக்கட்டுல. நான் தற்செயலா வால்பாறைக்கு போயிட்டுருக்கேன். இடையில டீ குடிக்க நின்ன இடத்துல. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அது மருத்துவ இப்ப கடவுள் புண்ணியத்துல நாம என்னென்னலாம் நம்ம இறங்கி ஒரு அனாதை பிணங்கள் எடுத்து அடக்கம் பண்ணி, இல்ல கை, கால் போனவங்கள காப்பாத்தி, ரத்தம் வேணும்னா ரத்தமும் குடுத்து, ரத்தம் இன்னும் 10 பேர், 20 பேர்னா கூட உடனே என் பிள்ளைகள கூப்பிட்டு குடுக்க வச்சு நானும் இன்னும் குடுத்துட்டேன். நான் 159 முறை இதுவரை குடுத்துருக்கேன். இன்னும் குடுத்துட்டு இருக்கிறேன். நான் பி பாசிட்டிவ் ரத்த வகையை சார்ந்தவன். இப்படி செய்யும்போது போற இடமெல்லாம் அது சரி பண்ணியிருக்கோம். சரி பண்ணிட்டே வர்றோம். இறங்கி வந்து அன்னைக்கு பொள்ளாச்சி அந்த மேல போனா அவங்க எங்கள எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி, சார் பிரியாணி பண்றோம், அப்படி பண்றோம், இப்படி பண்றோம்ன்னா, முதல் முறை வால்பாறைன்ற ஒரு ஊரு சினிமாக்கள்ல பார்த்த ஊரு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அங்க நம்மள வரவேற்க 4 பேரு, சாப்பாடு எல்லாம் இருக்கும்போது அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. என் கூட வந்தவங்க இன்னும் ஆச்சரியப்பட்டாங்க. "சார் என்ன சார் முதல் முறை போறீங்க, போறோம் நம்மலாம் என்னை கூட்டி போங்கன்னு எங்கள கூட்டிட்டு வந்தீங்க. நாங்க பொள்ளாச்சிக்காரங்க. அங்க உங்கள விட உங்கள வரவேற்க தடபுடலாம் ஆள் அத்தன பேர் நிக்கிறாங்க. அதுவும் பெரிய பெரிய பணக்காரங்களா நிக்கிறாங்க." அப்படின்னு சொன்னோனே, உடனே அத பயன்படுத்தினேன்னா, அங்க வால்பாறை ஜிஹெச்ல 2 ஸ்டாஃப் வேணும். ஒரு 8,000 யாராவது மாசத்துக்கு ஆள் குடுத்தாங்கன்னா, யாராவது டொனேட் பண்ணாங்கன்னா, ஒரு 2 ஸ்டாஃப் எக்ஸ்ட்ரா போட்டுக்குவோம். கஷ்டமா இருக்குன்னு அங்க இருக்க டாக்டர் சொன்னாரு. ஸோ அவங்களையும் என்ன வரவேற்க நின்ன பணக்காரங்களும் எனக்கு பிரியாணி பண்றத விட, இது மாசம் ஒரு 8,000 குடுத்தீங்கன்னா, நான் இன்னும் சந்தோஷப்படுவேன்னு சொல்லி அவங்கள அறிமுகப்படுத்தி, அத ஏற்பாடு பண்ணிட்டு கீழ இறங்குனேன். அது கீழ இறங்கி வந்து பொள்ளாச்சி ஜிஹெச்ல பிரச்சனைன்னாங்க. அந்த பிரச்சனைய அதுவும் நான் சொல்லிட்டு சொன்னா, "சார் நாங்களும் முயற்சி பண்றோம். எங்களுக்கு ஆள் இல்ல. டெக்னீஷியன் இல்லன்றாங்க." ஸோ உடனே அங்க யாரா உயர் அதிகாரின்னு பார்க்கும்போது, பொள்ளாச்சிக்கு சப் கலெக்டர் ஒரு அம்மா இருக்காங்க. சின்ன பொண்ணு அவங்க. உடனே அவங்கள பார்த்து, "இத இப்படி பண்ணுங்கம்மா. இதுதான் சொல்யூஷன்" அப்படின்னு சொல்லி அவங்கட்ட சொல்லிட்டு நான் பண்றேன். அத உடனடியா நாங்க மாவட்ட கலெக்டர் கோயம்புத்தூர் கலெக்டர்ட்ட கேட்டு தான் செய்ய முடியும் சார். உடனே செய்ய முடியாது. அடுத்து வர மீட்டிங்ல நீங்க பேசுங்கன்றாங்க. அடுத்த மீட்டிங்ல எங்க நான் அடுத்த மாவட்டம் போணும். ஒரு 2 நாள் தான் ஒரு மாவட்டம் தான். 2 நாள் அதிகமா போனா 3 நாள், 4 நாள் செலவழிக்கலாம். பட் பொள்ளாச்சிய பார்த்துட்டு நான் அதுக்குரிய மாவட்ட கலெக்டர், ஆட்சியர பார்க்கறதுக்கு திரும்ப கோயம்புத்தூர் போய், அப்புறம் நான் மதுரை வர முடியாது. ஸோ அதோட தொடர்ச்சி ஒவ்வொருத்தர்ட்டயும் சொல்லிட்டு நானு வர்றேன். ஆனா லேட் பண்ணாதீங்க. பல உயிர்கள காப்பாத்த வேண்டி வரும்னு சொல்றேன். மறுநாள் நான் மதுரைக்கு வந்து சேர்றேன். மதுரை டிவியில நியூஸ். ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. கருணாநிதியின் பெயர்ல நீலகிரி கூடுதல் மாவட்ட நீதிபதி கார விட்டு அவரு இறங்கி போறாரு. கிராஸ் பண்றாரு. அங்க அதிவேகமா வந்த ஒரு 2 வீலர் அடிச்சு, அவரு கிட்டத்தட்ட இறக்குற மாரி ஆறாரு. போய் அவர எக்ஸ்ரே எடுக்க முடியல. டெக்னீஷியன் இல்ல. சிடி ஸ்கேன் இல்ல. இதுதான் பிரச்சனை அங்க. நான் அன்னைக்கு சொல்லிட்டு வந்தது. தீர்வு சொல்லிட்டு வந்தது. மறுநாள் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. இத்தனைக்கும் கூடுதல் நீதிபதி கருணாநிதின்னு ஒரு ஐயா, நீலகிரியிலேருந்து வந்தவர். கார ஜஸ்ட் நிப்பாட்டிட்டு அவரு ஒருத்தர் எய்த்த பிளாட்ஃபார்முக்கு 2 பக்கமும் பொறுமையா பார்த்து கிராஸ் பண்ணாம, அவரு கூடுதல் மாவட்ட நீதிபதி என்ற மெதப்புல போனாரா, என்ன நெனப்புல போனாரோ பாவம். இறந்து போயிட்டாரு. அந்த மறுநாளே. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது நான் ஃபோன் பண்ணி நம்ம கலெக்டர திட்ட முடியாது இல்லையா? ஆனா அந்த இடத்துல ஒருத்தர் அந்த நான் சொன்னத செஞ்சிருந்தாங்கன்னா, அன்னைக்கு அவங்க அட்லீஸ்ட் அவங்களுக்கு முதலுதவி குடுக்குறதுக்காக உதவி இருக்கும். அந்த அந்த தருணம், அந்த சூழல்.
இதெல்லாம் பார்க்கும்போது தான் அப்ப நம்ம இன்னும் ஒர்க் பண்ணணும், இன்னும் ஒர்க் பண்ணணும். நமக்கு ஆயுள் எவ்வளவு இருக்கோ, நம்ம இன்னும் நெறைய நம்ம பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு மருத்துவத்துறை மட்டுமே இப்படி. அதன் சார்ந்து பிற துறைகள்லயும் ப பிரச்சனை இருக்கு. அப்படிங்கும்போது இப்படியே ஒவ்வொன்னுக்கா போராடி, போராடி, போராடி நேர்மையான விஷயங்கள். அந்த இடத்துல ஒரு லஞ்சம் வந்துரக்கூடாது. ஒரு உடனடியா முடிவை நானே என்னோட அனுபவத்துல அ ஒரு முடிந்த அளவு அ பிராக்டிகலா எது பெஸ்ட்டோ, அந்த அளவுக்கு நான் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் நானு குடுத்துட்டு தான் வர்றேன் ஆலோசனைகள். அத முடிஞ்ச அளவு நல்லா பண்றாங்க எல்லாரும். அதிகாரிகளும் சரி, பொதுமக்களும் சரி, என்னிடம் இருக்கக்கூடிய அன்பு சார்ந்த கூட்டமும் சரி, சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி தான் எல்லாரையும் நானு வழி நடத்துறேன். ஸோ, இப்ப சரித்திரம் படைப்போம். இல்ல இந்த தலைப்புன்னு குடுத்ததுனால என்ன பத்தி நெறைய சொல்ல வேண்டியதா இருந்தது. ஆனா, இப்படி நீங்க நெனச்சு பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம எங்கேயோ போறோம். ஏதோ ஒரு இடத்துல ஒரு தவறுதலா அசம்பாவிதம் நடந்துருது. என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லும் பொழுது, ஆமா யோசிச்சு நம்ம ஆலோசிச்சு மீட்டிங்லாம் போட முடியாது. அந்த ஸ்பாட் ஆன் தி ஸ்பாட் அந்த உயிர காப்பாத்தணும். அவ்வளோதான் நம்ம வேல. அதுக்கு நம்ம எல்லாரும் படிச்சிருக்கணும்னு இல்ல. இல்ல ஈவன் நாமளும் இப்ப என்ட்ட இருக்க பிள்ளைங்கலாம் கண் பார்வையற்றவங்க. இது ம தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர் ஒரு 6,000 பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்குல தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு குழுவா சேர்ந்து எனது மதுரை பிள்ளைங்க இந்த ராஜமூர்த்தி, ஸ்ரீகாந்த் இவங்க எல்லாமே படுத்த படுக்கையா 13 வருஷம், 20 வருஷம், 23 வருஷம் இருந்தவங்க. இன்னைக்கு இவங்க எல்லாரையும் நான் கவுன்சிலிங் ஆற்றுப்படுத்துதல் செஞ்சு, செஞ்சு, செஞ்சு இப்ப அவங்க எல்லாருமே ஒவ்வொரு அந்தந்த மாவட்டத்துக்கு அவங்க குடியிருக்கக்கூடிய மாவட்டத்துக்கு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளி சங்கத்துக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளரும், பொறுப்பாளராவும் இருந்து கலெக்டர் மீட்டிங் அட்டெண்ட் பண்றாங்க. பிர அது பிரமிப்பா இருக்கும். எனக்கே என் பிள்ளைங்க இவ்வளவு நல்லா இருக்கிறாங்க. அவங்க போயிட்டு சார் வரும்போது, "எங்களுக்கு ரோடு சரியில்ல சார். அந்த சமயனூர்லேருந்து ஃபேட்டிமா காலேஜ் கிராஸ் பண்ணும்போது, அந்த இடத்துல 2 பள்ளம் இருக்கு சார்." அப்படின்னு அதையும் நோட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து இப்ப WhatsApp வேற இருக்கா, பிள்ளைங்க புகுந்து விளையாடுறாங்க. உடனே அத ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புவாங்க. நான் உடனே டிராஃபிக் யாரு டெப்டி கமிஷனர்ன்னு போலீஸ் கமிஷனர் கூப்பிட்டு சத்தம் போட்டு, "அத பாருங்க அந்த ஏரியாவ." சாலை அந்த இடத்துலயும் ஒரு அருமையான மாதவன் ஒரு நேஷனல் ஹைவேஸ்ல ஜேஇ ஒரு நல்ல மனிதர் இருக்காரு எங்கள மாதிரியே. எங்கள மாரி குணமும் கொண்டவர் மதுரையில. ஸோ அவர்ட்ட சொன்னா அவர் உடனே அவர் எந்தெந்த வகையில அவரோட உயரதிகாரிட்ட பேசி ஏன்னா அவர் ஜேஇ தான். உடனடியா அவர் ஃபண்ட் எல்லாம் ஒதுக்கி பண்ண முடியாது. ஆனா அட்லீஸ்ட் பேட்ச் ஒர்க்காவது பார்த்து அந்த தற்காலிக ச சமாளிப்பு உதவிகளையாவது செஞ்சு அந்த ரோட சரி பண்ணிடுவாரு மாதவன் சார். ஸோ இந்த மாதிரி அங்கங்க எல்லா இடத்துல இருக்க, நம்ம இப்படி பயணிக்கும் பொழுது, எந்த இடத்துலயுமே இந்த மனித நேயமோட இருக்கக்கூடிய ச நபர்கள் இருக்கத்தான் செய்றாங்க. நம்ம தளத்துல இருக்க பெரும் கூட்டம் மாதிரி. ஆனா, அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொருவரோட தொழில் சார்ந்து இருக்கிறாங்க. ஆசிரியைகள் நெறைய பேர் இருக்கிறாங்க. நல்ல பேராசிரியர்கள் இருக்கிறாங்க. நெறைய பணியா இப்ப தம்பி ஆரோக்கியம் பெற்றோர் மாரி மென்பொருள் தொழில்ல இருக்கிறாங்க. நமக்கு திருமேனி மாரி பிள்ளைங்க எல்லாரும் அவங்கவங்க துறை இருந்தாலும், இப்ப எல்லாரோட சின்ன சின்ன பங்களிப்ப வச்சு அந்த மனித நேயத்தை கலந்து ஒரு காரியம் செய்யும்போது, அது ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்து, நம்ம இன்னும் மேலும் மேலும் எதிர்கால சந்ததியினருக்கு நம்ம வந்து இந்த எளியோர் சிரிப்பில் அப்படின்ற தலைப்ப நம்ம தளத்துல இருக்க எல்லாருமே அவங்கவங்க சாதனைகள சொல்ற அளவுக்கு எதிர்காலம் வரணும்னு நான் ரொம்ப சந்தோஷமா இந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கிட்டு என்னோட பிறந்தநாள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி. அதற்காக உங்கள அன்பு ஆசீர்வாதங்களும் வேண்டி விரும்பி, நான் எல்லா விஷயங்களும் இன்னும் மேலும் மேலும் நான் ஆயுசு இருக்க வரைக்கும் நான் இன்னும் செய்யணும். அதுல நான் என்னோட அனுபவத்தை வைத்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு நமக்கு இங்க மதுரையில இன்னும் குறிப்பிட்டு சொன்னா போக்குவரத்து துறையில இன்ஸ்பெக்டர் சோபனான்னு ஒரு சகோதரி இருக்காங்க. அவ்வளவு சுறுசுறுப்பாங்க. அவங்கள பார்த்தாவே நமக்கு சுறுசுறுப்பு பத்திக்கும். அப்படி சுறுசுறுப்பா இருப்பாங்க. அவங்க இன்ஸ்பெக்டர் டூ வீலர்ல வருவாங்க பைக்ல. அவ்வளோ ஃபாஸ்ட்டா அவ்வளோ அ விதிகளை கடைப்பிடிச்சு ஹெல்மெட் போட்டு ரொம்ப ப்ராப்பரா வருவாங்க. எந்த இடத்துல இருக்கோம் உடனே வந்து சொல்லுவாங்க, "சார் நீங்க எங்களுக்கு கிளாஸ் எடுத்தத நாங்க மறக்கவே முடியாது சார்ன்னு" என்னைய சொல்லுவாங்க. பார்க்குற நேரம்லாம் வணக்கம் சொல்லுவாங்க. அது மாரி எந்த இடத்துல ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னா, உடனே, உடனே, உடனே அந்த போக்குவரத்து விதிகள உடனே அனுசரித்து அந்த இடத்துல
போக்குவரத்து தேங்காம இருக்கிறதுக்கு உடனே செய்வாங்க. ஏன்னா மதுரையில தேவர் சிலை, அதாவது அரசு மருத்துவமனை அருகே இருக்கக்கூடிய அந்த தேவர் சிலை சந்திப்புன்றது வந்து ஒரு இக்கட்டான ஒரு பயங்கரமான ஒரு மிக முக்கியமான சந்திப்பு. எந்த ஒரு சிறிய ஒரு சவ ஊர்வலம் மெதுவா 1/2 மணி நேரத்துக்கு மேல போனாலும் சரி, இல்ல ஒரு சந்தோஷமான ஒரு அ ஏதாவது வெற்றி கூட்டணி எனிதிங், என்ன ஒரு மக்களோட ஒரு பங்களிப்பு ஊர்வலம் அதுல போனாலும், ஒட்டுமொத்த மதுரையே போக்குவரத்துல ஸ்தம்பிக்கக்கூடிய அந்த இதய பகுதி அது. அதுல இப்ப அந்த அம்மா இன்ஸ்பெக்டர் சோபனா இருக்கிறாங்க. வேலையை விரும்பி வேற மாட்டுத்தாவணி பகுதியில வேலை பார்த்தவங்க, அந்த பகுதி எனக்கு குடுங்கன்னு விரும்பி ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு வந்து, அத சீர்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா, இப்ப அந்த இடத்துல பாலம் கட்டுறதுக்கு வேலை நடக்குது. இன்னும் 3 வருஷம் நாங்க மதுரை மக்கள் கஷ்டப்பட வேண்டிய சூழல். அத அவ்வளோ அழகா இந்த இடமெல்லாம் ஒன் வே, இந்த இடமெல்லாம் ஒன் வேன்னு சொல்லி பண்ணி, அதுல ஏதாவது சிக்கல் ஒரு 1 வாரம் பார்ப்பாங்க. ஒரு மாரி ப்ராப்ளம் இருக்கு மேடம். நானும் பார்த்தேன் அப்படின்னா, ஆமா சார். அதனால நாங்க ஆல்டர் பண்ணேன். உடனே அத ஆல்டர் பண்ணுவாங்க. உடனே பேப்பர்ல குடுத்துருவாங்க. பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரிவிச்சுருவாங்க முறைப்படி. அந்த மாதிரியான ஒவ்வொரு துறையிலயும், ஒவ்வொரு அதிகாரிகள் மட்டத்திலயும் நான் சந்திக்கும் பொழுது, இப்ப நம்ம இன்னும் நெறைய பேர் நம்ம மட்டும் இல்ல. எந்த இடத்துலயும் யாருக்கும் நம்ம நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எந்த இடத்துலயும் தலைகனம் வந்துரக்கூடாது. நம்ம எல்லாரும் நம்ம வேலைய தான் செய்றோம். ஒண்ணும் சிறப்பா ஒண்ணும் பெருசா செய்யலன்ற, அத திரும்ப திரும்ப ஆணி அடிச்ச மாதிரி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நாமளே கண்ணாடிய பார்த்து சொல்லிக் கொள்ளணும். ஏன்னா, வெளிய தெரிஞ்சு இளையப்பாரி இருக்கான். வெளிய தெரியாம 1000 பேரு, லட்சம் பேரு. நம்ம சரித்திரம் படைப்போம் தளத்துல இருக்க ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு ஜாம்பவான்கள் தான். இப்படி எல்லார பத்தியும் நம்ம சொல்லிட்டே இருக்க முடியாது. ஒருத்தர் பேசுறாங்க, ஒரு தலைப்புல பேசுறாங்கன்னா, அத உள்வாங்க வேண்டியது நமக்கு அதுல என்ன பொருத்தமா இருக்கும்? நம்ம வாழ்வாதாரத்திலயும், வாழ்க்கை முறைகள்லயும் என்னென்ன நம்ம அதுல நம்மள சீர்படுத்திக்கலாம்? எந்தெந்த வகையில பொதுமக்களுக்கு பயன்படலாம்? பொதுமக்களுக்காக நம்மளோட வாழ்க்கைய சிறிதளவாவது மாத்திக்கிட்டு, அதுல நம்ம பயணித்தோம்னா, நமக்கு வந்து நோயே வராது. நமக்கு சர்க்கரை நோய், இந்த இதெல்லாம் நோய் நோய்ன்னு சொல்லி அத ஒரு பொருளாதாரமா கொண்டு வராங்க பாருங்க. மருத்துவர்கள்லயும் மோசமா இருக்காங்க பாதி பேரு. அ அதை இடைப்பட்ட தரகர்கள், வியாபாரிகள், அத மருத்துவத்துறையா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், அத பொருளாதாரமா மாத்துற கொடூரமான ஒரு காலகட்டம் இன்னைக்கு இருக்கு. அது மாரி அதுல இருக்கவங்க சுய சிந்தனையோட சுயமா பொருளாதாரம் எவ்வளவு வந்தாலும் ஒரு நாளைக்கு 3 தடவைக்கு மேல சாப்பிட முடியாது. அப்படின்றத புரிஞ்சுகிட்டு, நம்ம எவ்வளவு பணம் இருந்தாலும் பணக்காரன்னு சொல்றத விட, நம்மளைட்டு 4 பேரு உயிரோட இருக்கான், நல்லா இருக்கான், அந்த குடும்பமே நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு அந்த ஒரு தெரிஞ்சு புரிதலோட இப்ப நானே இறக்குறேன்னு வச்சுக்கங்க. என்னோட உயிர் என்னை விட்டு பிரிய போற தருணம்னாலும், ஒரு மனநிறைவோட போகலாம். அந்த தருணத்தை அத வந்து நம்ம அனுபவிக்கலாம். என்ஜாய் பண்ணலாம். நம்ம உயிர் நம்மள விட்டு போப்ப, நம்ம இவ்வளவு நாள் வாழ்ந்ததுல ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம ரொம்ப சிறப்பா வாழலைனாலும், ஓரளவு நமக்கு என்ன நம்ம என்ன சினிமா ஹீரோவா? இல்ல கடவுளா? என்ன வேணாலும், எங்க வேணாலும் போய் சேர்றதுக்கு. நமக்கு எதுத்தாப்புல இருக்க வீட்டுக்காரங்க, பின் வீடு, பக்கத்து வீடு. வலது பக்கம் இருக்கவங்க, இடது பக்கம். இந்த 4 திசையில இருக்க வீட்டுக்காரங்களுக்கு, வீட்ல குடியிருக்கிற நபர்களுக்கு, அவங்க நம்மட்ட பேசலைன்னாலும், நம்ம அவங்களுக்கு ஏதாவது செய்துட்டு, எந்த பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காம, நல்லபடியா செஞ்சு, அவங்களுக்கு இக்கட்டான ஒரு சூழல்ல அந்த அவங்களோட சூழல எப்படி கையாள்றதுன்னு எளிமைப்படுத்தி குடுத்துட்டு, நம்ம அடுத்த வேலைய பார்க்க வேண்டியது தான். இதத்தான் ஒரு தத்துவமா நான் ஒரு 4த், 5த்ல எங்க அம்மா, அப்பாட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அம்மா, அப்பா அத எங்க அம்மா பஞ்சவர்ணம் டீச்சரும், எங்க அப்பா பெரிய அண்ணனும் 2 பேரும் மீண்டும், மீண்டும் சொன்னாங்க. "நீ படிக்கிறத விட்டுறாம என்ன செஞ்சாலும் நாங்க உங்கள அனுமதிப்போம்." அப்படின்னு திரும்ப, திரும்ப இருப்பாங்க. அப்புறம் ஒரு சில நேரங்கள்ல அடியும் வாங்கியிருக்கிறேன். அதனால அடிச்சுட்டு, "நீ படிக்கிறத விட்டுறக்கூடாது. அப்புறம் நீ எங்க காலத்துக்கு அப்புறம் நீ கஷ்டப்படுவ." சொத்து இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. சொத்து நம்மள காப்பாத்தாது. கல்வி தான் காப்பாத்தும். இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க எங்க அப்பா, அம்மா. அந்த மாதிரி இருக்கதுல, அதுலயும் ஓரளவு நானும் ரொம்ப சுட்டி பண்ணக்கூடிய ஆளு. ஓரளவு இருந்து இன்னைக்கு 55 வயது முடிஞ்சு 56வது பிறந்த நாள்ல இந்த வாரம் கடந்துட்டு இருக்கிறேன். மகிழ்ச்சியாவும் இருக்கு. ஏன்னா, என்னதான் இருந்தாலும் பெரிய ராஜாவா இருந்தாலும் ஒரு சமஸ்தானத்துக்கு இருக்கலாம். அந்த எல்லை வந்து வரையறுக்கப்பட்ட எல்லை. ஒரு ராஜா இருந்தாரு.
ஒரு ஒரு நாடு அவர் கண்ட்ரோல்ல இருந்தது அப்படின்னு எந்த ராஜாவை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாலும். பட் நான் வந்து கிட்டத்தட்ட அன்பு சார்ந்த உலகத்துக்கே நான் ஒரு தளபதியா இருக்க ஒரு பெருமிதமான ஒரு நிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எந்தவித பணம் இல்லைன்னாலும், எந்த இடத்துலயும் என் காசுல நான் 3 வேள சாப்பிட்டுட்டு, நான் அதுல கூட ஒரு எலுமிச்சை சாதமோ, தயிர் சாதமோ இன்னொருத்தருக்கு வாங்கி, நானு எனக்கு அந்த பழக்கம் உண்டு. தனியா சாப்பிட்டு பழக்கம் இல்லாததுனால, தெரியாத ஒரு ஊர்ல போனாலும் அன்னைக்கு குடிக்கும்போது ஒருத்தர் ஏழ்மையா வந்து ஒரு வடை குடுங்கன்னு மெதுவா கேட்கிறாரு. எனக்கு சங்கடமாயிடுச்சு. ஒரு பாய் அவங்க முஸ்லீம் குல்லா போட்டிருந்தாரு. அந்த டீ கடைக்காரர் சொன்னேன், "அண்ணே அந்த பாய் வாங்குற வடையோ ஏதோ அவர்ட்ட சொல்லாதீங்க. அவரு பசியில சாப்பிடுறது பாருங்க. அவரு என்ன சாப்பிடுறாரோ சாப்பிடட்டும். நான் கொஞ்ச நேரம் ஓரமா நிக்கிறேன். நான் பே பண்ணிடுறேன். அவர்ட்ட வாங்காதீங்க. அவரு கேட்கிறதெல்லாம் குடுங்கன்னு" சொல்லி நின்னு, அவர் 2 வடை சாப்பிட்டு, அப்புறம் நானே தோள்ல கை போட்டு சொன்னேன், "ஐயா வேற எதுவும் சாப்பிடணும்னா சாப்பிடுங்க. நானும் சாப்பிட வந்தேன். கூட வந்தவங்கள காணோம். அதனால உங்களோட சேர்ந்து சாப்பிடலான்னு வந்தேன்னு" சொன்னேன். உடனே எனக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சாதம் வாங்கி தாங்க பசிக்குது. சொன்னா. யாருன்னு தெரியல அவரு. நான் நிக்கிறதே இப்ப எனக்கே புதிய இடம். அப்படி வாங்கி குடுத்து, அதுல ஒரு சிறிய மகிழ்ச்சி. அப்படியே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால இதையே என்னுடைய பிறந்தநாள் செய்தியாவும் குடுத்துட்டு, என்னோட இறுதி கட்ட வாழ்க்கையும் இன்னும் மீதம் இருக்கு. கடவுள் எவ்வளவு குடுக்குறாரோ, அந்த வாழ்க்கையும் இந்த மாதிரியா எளியோர் அ முகத்துல ஒரு சிரிப்ப பார்க்கிறது. எந்தவித ரத்த சம்பந்த உறவோ, மொழி சார்ந்த உறவோ, இப்ப நேத்து நைட்டு பார்த்த அஸ்ஸாம் பிள்ளைங்க, பையங்களையும் பார்த்த மாதிரி எல்லாரும் அ எல்லாரோடையும் அன்போடையும், சகோதரத்துவத்தோடையும் நாம நடந்து, அன்பு சார்ந்த, அன்பு சூழ்ந்த உலகத்துக்குள்ள வாழ்ந்து, இதுவரைக்கும் எனக்கு கடவுள் குடுத்த அந்த கிஃப்ட் வந்து நான் வந்து கோவிட் அந்த இவ்வளவு பெரிய பேரழிவு ஏற்பட்டது. அதுக்கு மாநில அளவுல அதிகாரியாவும் நான் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் சார் கீழ இயங்குனது எனக்கு பெருமையான வாய்ப்பு. அதுலயும் எத்தனையோ 300, 400 பேர தனிப்பட்ட முறையில நான் காப்பாத்தியிருக்கிறேன். எந்த பைசாவும் செலவு இல்லாம. அந்த மாதிரி எவ்வளவோ கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் நமக்கு மூச்சு விட்டா உயிர் வாழ்ந்துரலாம். 3 வேள சாப்பிட்டா உயிர் வாழ்ந்துரலாம். வேற என்ன தேவை? எதுக்கு நம்ம சேர்த்து வைக்கணும்? சேர்த்து வச்சு அடுத்துன்னு சொல்லும்போது தான் பிரச்சனை வருது. அத யோசிக்கும்போது எல்லாமே சேர்த்து இப்ப உதாரணத்துக்கு 1,00,00,000 நான் சேர்த்து வச்சிருக்கேன்னா, இப்ப எனக்கு வயது ஆகுதுன்னு சொல்லும்போது யாராலும் இறப்ப தவிர்க்க முடியாது. அப்ப அந்த சேர்த்து வச்ச 1,00,00,000 நம்ம பிள்ளைங்க ஒழுங்கா செலவழிப்பாங்களா? அப்ப வந்து இல்ல அவங்கள பார்த்துக்கிறதுக்கு நம்மள மாரி ஒரு இன்னொரு பாதுகாப்பாளர், ஒரு கார்டியன் கிடைப்பாங்களா? அப்படின்னு நான் சிந்திச்சேன்னா எனக்கு நோய் வந்துரும். ஏன்னா எப்படியும் அப்படி தேடி தேடி கண்டுபிடிக்க முடியாது. இயல்பான வாழ்க்கையில கடவுள் எல்லாரையும் தேவையான நபர்கள கண்டிப்பா சந்திக்க வைப்பார் கடவுள். எதுவுமே அவரு மறைச்சு வைக்கிறது இல்ல. வெளிப்படையா தான் கடவுள் இந்த உலகத்தையும், இந்த சமுதாயத்தையும் படைச்சிருக்காரு. இவங்க கிறிஸ்டியன், இவங்க முஸ்லிம், இவங்க ஹிந்து அப்படிலாம் பார்க்காதீங்க. எதுவுமே இப்ப திருநங்கைகள் எவ்வளோ பேர நெறைய மாத்தியிருக்கோம். அன்பு சார்ந்த உலகத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம். அவ்வளோ பிள்ளைங்க நல்லா பண்றாங்க. நம்ம இன்னைக்கு குறிப்பிட்டு சொன்னோம்னா, இந்தியாவ தாண்டி நர்த்தகி நடராஜ் சென்னையில மயிலாப்பூர்ல கார்னர்ல பரதநாட்டிய பள்ளி வச்சிருக்காங்க. அந்த பிள்ளைலாம் அவ்வளோ அதான் இப்ப இந்தியாலயே ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் குடுத்தோம். 3ஆம் பாலினம்னு. அதுல முக்கிய பங்காற்றினேன் நானு. அந்த ஜிஓலயும் எனக்கு பாராட்டி என்னோட பேர் இருக்கு. அந்த மாதிரி அன்பு காமிச்சா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல சுமூகமான மாற்றம் கிடைக்கும். அதனால அன்பை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பிறருக்கு குடுங்க. நம்மட்ட அவ்வளவு இருக்கு. ஒவ்வொருத்தர்ட்ட என்ட்ட மட்டும் தான் இருக்குன்னு நினைக்க வேணாம். எல்லாத்தையும் கொட்டி கிடக்கு அன்பு. பணம் வேணா எல்லார்ட்டயுமே வேறுபாடு இருக்கலாம். அளவீடுல. அன்பு அளவே கிடையாது. எல்லாரும் பிறருக்கு கொடுத்து, அதுல கொஞ்சம் சமயோசித புத்திய யோசிச்சு, எந்த சமயத்துல யாருக்கு எவ்வளவு அன்பு குடுக்கணும், செலுத்தணும். அப்படி செலுத்துனோம்னா, தெருவுக்கு 2 இளையப்பாரி உருவாகலாம்ன்றத பிறந்தநாள் செய்தியோட சொல்லி, நன்றியுடன் நான் விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றிங்கண்ணா. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான உரை. எளிய மக்களோடு அன்றாடம் உறவாடி, எளியவர்கள் சிரிப்பில் இறைவனை காணக்கூடிய ஒரு மனிதராக வலம் வந்து கொண்டிருக்கின்றீர்கள். தங்கள் வாயிலாக நிறைய செய்திகளை அவ்வப்போது கேட்டு தாங்கள் செய்யக்கூடிய பணிகளை கேட்டு உணர்ந்து கொள்வதில்
எப்பொழுதும் எனக்கும் ஒரு சிறிய பங்களிப்பை தாங்கள் கொடுத்ததற்காக மனம் நிறைந்த நன்றிகளை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். நிச்சயமாக அதோடு நிறுத்தாமல் அங்கு சிறப்பாக செயல்படக்கூடியவர்களில், அரசு அதிகாரிகளில் அவர்களை இனம் கண்டு அவர்களை நமது தளத்திற்கு அறிமுகப்படுத்துவதிலும் அன்பு ஐயா அவர்கள் எப்பொழுதும் முன்னணியில் இருக்கக்கூடியவராக இருக்கின்றார். இந்திய ஒலிம்பிக்ஸ் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்திய விளையாட்டுத்துறையின் இயக்குனராக இருக்கக்கூடிய அன்பு தம்பி அவர்களை அன்பு ஐயா அவர்கள் நமது தளத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் 75 வயது நிரம்பிய ஒரு ஆசிரியர், 74 வயது நிரம்பிய ஆசிரியர் அவர்கள். அவருக்கு ஆசிரியராக இருந்தவர். அவர் இன்னும் துடிப்புடன் தாம் பணியாற்றிய பள்ளியிலேயே இன்னும் மாணவ ஆலோசகராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவரையும் நமது தளத்தில் அன்பு ஐயா அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். இன்னும் நிறைய நண்பர்களை பரிந்துரைத்தும் உள்ளார். சரியான தகுதியுள்ள இந்த சமுதாயத்திற்காக இணைந்து பணியாற்றக்கூடிய அன்பு உள்ளங்களை கௌரவப்படுத்துவதிலும் எப்பொழுதும் முதன்மையானவராக இருப்பவர் அன்பு அண்ணா அவர்கள். எப்பொழுதும் ஒரு அழைப்பு கொடுத்தாலும் மன மகிழ்வுடன் சிறிது நேரம் நம்முடன் பேசுவது, அதுவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்ந்து எப்பொழுதும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது என்று எப்பொழுதுமே உற்சாகமூட்டக்கூடிய ஒரு அண்ணனாக வலம் வருபவர் அன்பு அண்ணன் இளையபாரி அவர்கள். பத்ம ஸ்ரீ விருது இவருக்கு பரிந்துரைக்கப்பட்ட பொழுதும் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பரிந்துரை வேண்டும் என்ற ஒரு சூழல் இருக்கும் பொழுது, அப்படி ஒரு சூழல் எனக்கு வேண்டாம், இயற்கையாகவே அது கிடைத்தால் போதுமானது என்று பெருந்தன்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர் அன்பு அண்ணன் அவர்கள். நிறைய புகழ்ச்சிகளுக்கும் மரியாதைக்கும் சொந்தக்காரர். ஆனால் எதையும் எப்பொழுதும் பெரிதாக தம்மை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் பிறர் அன்பு பணியில் எப்பொழுதும் நிறைந்து இருப்பவராக, பிறர் அன்பு பணியில் தம்மை எப்பொழுதும் தமது வாழ்வியலை செலவிடக்கூடியவராக இருக்கக்கூடிய அன்பு அண்ணன் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களுடன் இணைந்து இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை அவருக்கு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றோம். ஏற்றங்கள் நிறைந்த ஆண்டாக எதிர்வரும் ஆண்டுகள் அவருக்கு இருக்க அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றோம். நிச்சயமாக அவர் ஏற்றம் பெறும் பொழுது இந்த சமுதாயமும் ஏற்றம் பெறும் என்பது அவரது உரை வாயிலாக நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். நல்லவர்களுக்கு நாம் வாழ்த்துக்களையும் ஆசிரையும் வழங்கும் பொழுது அவரது வாழ்வியல் பயணம் இன்னும் செழித்தோங்க வாய்ப்பு இருக்கின்றது. நமது அவையில் உள்ள மாண்பிற்குரியவர்கள் மேல் தளத்தில் வந்து தங்களது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இளையபாரி ஐயாவுக்கு நம்ம அனைவர் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க ஐயா, நீண்ட நாள் கழிச்சு நீங்க நம் தளத்துல இணைஞ்சிட்டு ஒரு மணி நேரம் உங்களுடைய சிறப்புரை கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சின்ன வயசுல இருந்து எப்படி இப்படி மற்றவர்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது அப்படின்றத சொன்னீங்க. உங்க குடும்பத்துல எல்லாருமே அந்த மதுரை மருத்துவமனை அதை கட்டுறதுல இருந்து அவங்க கொடுத்த உழைப்பு, அதுல மருத்துவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறதும், அந்த அழைப்புகள் வீட்டுக்கு வரும்போது அதை போய் சொல்றது, இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே அந்த மருத்துவம் அப்படிங்கிறதும் அந்த மருத்துவ சேவை அப்படிங்கிறதும் சின்ன வயசுலயே ஒரு விதையாக விழுந்தது. அது அப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு விஷயங்களாக மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியாக ஒரு வாழ்வியலாகவே உங்களுக்கு அமைஞ்சது அப்படிங்கிறத பத்தி சொன்னீங்க. இங்க எப்படி ஒண்ணுமே தெரியல அப்படின்னாலும் யாருமே உதவி பண்றதுக்கு இல்ல, அந்த இடத்துல ஒரு அவசர காலத்துல அப்படிங்கும்போது அந்த அவசர கால உதவி சிகிச்சை பண்ற அளவுக்கு நீங்க தயாரானதை பத்தியும் குறிப்பிட்டீங்க. ஏன்னா யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயம் அந்த இடத்துல இல்ல அப்படிங்கும் பொழுது அந்த ஒரு உதவி, அவசர கால உதவி அப்படிங்கறது அனைவருமே தெரிந்திருக்க வேண்டிய விஷயமாகவும் இருக்குது அப்படிங்கறதும், ஒரு முதல் உதவி அப்படிங்கறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், அதன் அவசியத்தையும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்தது. அதற்கப்புறமாக ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி ஒவ்வொருத்தரையும் ஆற்றுப்படுத்தினதாக இருக்கட்டும், இல்ல உதவி பண்ணதாக இருக்கட்டும், அவசர காலத்துல நிறைய பேரை பத்தி பகிர்ந்துகிட்டீங்க. விபத்துல கால் இழந்தவர்கள் அவர் கூட இன்றைக்கு நல்ல நிலைமையில நிறைய படிச்சு ஒரு நல்ல நிலைமையில இருக்கார் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. அதே மாதிரி ஒரு குடும்பத்துல எல்லோருமே ஒரு விபத்துல சிக்கி இருந்த பொழுது அவங்களுக்கு உதவி அப்ப உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த நேரத்திலயும் சரி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க அங்க நிறைய இடத்துல விபத்துகள்ல நம்ம இதை கேள்விப்படுறோம். உதவி பண்ணலைனாலும் வந்துட்டு
வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு விலை உயர்ந்த பொருட்களையோ, நகைகளையோ எடுத்துக்கொண்டு போற ஒரு வழக்கம் இன்னைக்கு நெறைய இருக்கு. உதவி செய்யறதில்ல யாருமே. அந்த மாதிரி ஒரு சமயத்துல அவங்களுக்கு உதவி பண்ணதோட அவங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காகவும் சரி, அதற்காக நான் என்னுடைய செயின வந்து நான் வித்து கூட நான் அந்த டீசல் போட்டு பெட்ரோல் குடுக்குறேன் அப்படின்னு சொன்னது வந்து வாழ்க்கையில எவ்வளோ ஒரு முரண்பாடான ஒரு உலகம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சது. நெறைய பேர் அந்த மாதிரி இன்றைக்கு இருக்காங்க. அவசரம் அப்படின்னோனயும் வந்து உதவி இப்படி ஒரு சிலர் இருந்தாலும் இன்னும் நெறைய பேர் அந்த மனிதாபிமானத்தோட உங்களைப் போல உதவி செய்யணும் அப்படிங்கிறனால தான் இன்றைக்கு விபத்துல கூட முதல்லலாம் நெறைய சட்டங்கள் இருந்தது. பிரச்சனைகள் இருந்தது. உதவி செய்ய போனா அப்படின்னு. இன்றைக்கு அந்த சட்டத்துல கூட உதவி செய்ய போகும்போது எந்த ஒரு சிக்கலும் வரக்கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு சட்டம் கூட போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு உதவி பண்ண அந்த மாதிரி சமயங்கள்ல இருந்து அவங்க உடலுக்கும் சரி, மனதை ஆற்றுப்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பேருக்கு அந்த ஊக்கத்தை கொடுத்து இன்றைக்கு நல்லா எல்லாரும் இருக்காங்க. சரியாயி போன பிறகும் கூட குடும்பத்தில் ஒருவராக உங்கள பார்த்துக்கிறது அப்படிங்கிறது பத்தியும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயமா எல்லாருக்குமே நெகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா, நீங்க சொன்ன மாதிரி நம்ம இந்த உலகத்த விட்டு போறோம் அப்படிங்கும்போது கோடி கோடியா சேர்த்து வச்சிருந்தாலும், அந்த கோடிகளோட நம்ம போப்போறது கிடையாது. ஒரு மன அமைதி நான் என் வந்த வாழ்க்கைய நான் சரியா இந்த வாழ்க்கையில நான் பண்ணியிருக்கேன், மற்றவர்களுக்காக உதவி இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மன நிறைவு தான் நமக்கு அந்த கடைசி நொடியில நமக்கு தேவை. அது எனக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையின் ஒரு நோக்கமாகவும் இருக்கணும். திரும்பி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில எதுவுமே அ தவறான விஷயங்கள் செய்யல. நான் சரியான விஷயங்கள பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு அமைதியும், மன நிறைவும் தேவை அப்படிங்கிறதும் தெரிஞ்சது. அதேபோல் ஒவ்வொரு ஊருக்கு புதுசாக ஒரு ஊருக்கு போறேன். ஒரு பொள்ளாச்சி வரைக்கும் வேண்டியது இருக்கு. வால்பாறைக்கு ஒரு உதவியா போக வேண்டியது இருக்குங்கும்போது, அது நடுவுல வர சிக்கல்கள் அங்க சரி பண்றது. அந்த மாரி விஷயங்களும் சரி. அதற்கப்புறம் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள், அவரு எப்படி ரோட கிராஸ் பண்ணும்போது உயிரிழக்கிறாரு. அது உடனே சில விஷயங்கள் உடனடியாக நம்ம தீர்வு எ எடுக்கலன்னா, இந்த மாரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதும் சொன்னீங்க. அதேபோல தீர்வு அப்படிங்கிறது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் பகிர்ந்துக்கிட்டீங்க. உடனடியா ஒரு விஷயத்த சரி பண்ணலாம். ஆனா, அது நிரந்தரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியமாக பல விஷயங்கள், பல முன்னெடுப்புகள் தேவைப்படுது. அந்த மாரியான நிரந்தர தீர்வுகள நோக்கி தான் நீங்க நகர்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நீங்க பகிர்ந்துக்கும்போதும் ஒவ்வொருத்தர பத்தி பகிர்ந்துக்கும்போதும் நிச்சயமாகவே நிகழ்ச்சியா இருந்தது. இன்னும் பல அனுபவங்கள் இருக்கும். இன்னும் நிறைய நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். இன்னும் தொடர்ந்து நீங்கள் அதெல்லாம் நம்ம கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லியும் கேட்டுக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் ஐயா அவர் முன்னாடியும் பகிர்ந்திருக்காரு. ஆம்புலன்ஸுக்கு அவசர சிகிச்சை கூப்பிடுறதா இருக்கட்டும், இந்த மாரி பல விஷயங்கள பத்தியும் ஏற்கனவே ஐயா நம்ம கூட அ பகிர்ந்திருக்காரு. இது மாரி தொடர்ந்து முன்னெடுப்புகள் அதுவும் அ ம ந நர்த்தகி நடராஜ் அவங்களுக்கான அந்த 3ஆம் பாலினத்துக்காக முதலாக அந்த பாஸ்போர்ட் கிடைச்ச விஷயம். அந்த மாதிரி நெறைய பேர் இந்த மாதிரி முன்னெடுத்துட்டு ஒரு சின்ன டியூப் லைட் வாங்கி குடுத்தா கூட ஒரு கோயில்ல தன்னோட பேர போட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெளிச்சத்த காட்டிலும் தன்னோட பேர் தெரியணும் அப்படிங்கிறதுல எல்லாருமே முனைப்பா இருப்பாங்க. நான் என்னோட பேர் இந்தியாக்கே தெரியறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கூட அதையும் வேண்டாம். அந்த பத்மஸ்ரீ விருது கூட நம்ம போய் ஒரு பரிந்துரை வாங்கிட்டு அந்த பத்மஸ்ரீ விருது அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறது வந்து இங்க கிடைக்கிற மனிதர்கள் எனக்கு ஒரு தெருவுல நான் நடந்து போனேன்னா 2 பேர் வந்து என்கிட்ட பேசுறாங்க, ஒரு அன்ப காமிக்கிறாங்க. அ அப்படிங்கிறது அந்த அன்பு தான் எனக்கு கிடைச்ச ஆஸ்கர் அவார்ட் அப்படிங்கிறதையும் பகிர்ந்துக்கிட்டாரு. உண்மையிலே தன்னலம் இல்லாத உதவி அப்படிங்கிறது இதுதான் நம்ம சொல்லணும். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. இன்னும் நிறைய நிறைய பேரை உங்கள் சேவைகள் சென்றடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். இன்று இந்த தளத்தில் நடைபெற வந்திருக்கும் இளைய பாரி ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள் ஐயா. மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். அமைதியா உட்காந்துக்கும், கண்களை மூடிக்குங்க. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும்
நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிலை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். உருவாழ்க, உருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் உள்ள இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் வழி நடத்துவார். நான் வெறும் கருவிதாம்மா. நன்றிகளம்மா. இப்ப ஐயா அவங்க இளையபாரு ஐயா அவங்க நான் என்னன்னு சொல்றதுன்னே எனக்கு ரொம்ப அந்த இறைவனே நேரா வந்து நம்ம சமுதாயத்துக்கு தொண்டு செய்துட்டு இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா எந்த ஒரு உதவியையும் எதிர்பார்க்காம எல்லாருக்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. எத்தனை உயிர்கள் 1.5 லட்சம் பேர் காவந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்குள்ள மெய் சிலிக்குது. அவ்வளோ ஒரு அருமையான அன்பு ஐயா கிட்ட இருக்கு அப்படின்னு நான் இன்னைக்கு தெரிஞ்சுட்டு ரொம்ப பெருமிதப்படுறேன். கடவுள் கொடுத்த கிஃப்ட்னு சொன்னாங்க. கடவுளே நீங்க தாங்க ஐயா. ரொம்ப தன்னார்வம் கொண்டு உங்களுக்குள்ளேயே நீங்க சிந்திச்சு ஒவ்வொரு செயலையும் செய்யறது பாருங்க. 2 மணிக்கு தான் நான் வந்து படுத்தேன் அப்படிங்கிறீங்க. இப்படிப்பட்ட சேவையெல்லாம் செய்ய கொடுத்து வச்சிருக்கணுங்க ஐயா. அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்க இவ்வளவு ஒரு துல்லியமா இத்தனை பேருக்கு எப்படிலாம் நீங்க செய்யறீங்க அப்படின்னு என்னால உணர முடியல. நான் உணரும் பொழுது நான் நினைச்சது என்ன தெரியுங்களா ஐயா, நீங்க எவ்வளவு தொண்டு செய்யறீங்க அதுல எனக்கும் கொஞ்சம் ஒரு கடுகளவு இடம் கொடுங்க ஐயா. நானும் உங்க கூட சேர்ந்து செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. எப்படி தெரியுங்களா ஐயா, எனக்கு இப்ப வந்து 76வது வயசு நடக்குது. ஆனா மனசளவுல நான் இன்னும் 20 வயசு தான். எல்லாருக்கும் செய்யணும் அப்படிங்கிறதுல நீங்க எனக்கு எப்படி அந்த பங்கு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேங்க ஐயா. நீங்க இப்ப ஒருத்தங்கள உயிருக்கு போராடுறாங்க, ஏதோ ஒரு இதுல நீங்க செய்ய போறீங்க இல்லைங்களா, அவங்களுடைய பேரு எனக்கு அனுப்பிவிட்டு கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அந்த அந்த எந்த நேரமா இருந்தாலும் சரி, நைட்டா இருந்தாலும் பகலா இருந்தாலும் எந்த நேரமா இருந்தாலும் என்னை கூப்பிட்டு அந்த பேரை சொல்லிட்டீங்கன்னா அந்த வான்காந்தத்தோட இணைந்து அந்த வாழ்த்தும் பொழுது அந்த நபருக்கு அந்த வாழ்த்து கண்டிப்பா போகும் ஐயா. இந்த தொண்டு எனக்கு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன் நீங்க மணி என்ன நேரம் வந்தாலும் சரி, ஐயோ வயசாயிடுது அவங்க தூங்குவாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களை மாதிரி தான் நானும் காத்துட்டு இருக்கேன் ஐயா. எனக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு தான் நினைக்கிறேன். இப்போ நீங்க சொல்ல சொல்ல எடுத்த முடிவு தான் இது. அதனால எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குங்க ஐயா. அப்புறம் அப்ப நீங்க 159 பேருக்கு ரத்த தானம் செய்திருக்கீங்கன்னு சொல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். பி பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கீங்க ஐயா. உங்க சேவைகளை நான் என்னன்னு சொல்றதுன்னே தெரியலீங்க ஐயா. என்னவென்று சொல்வதம்மா பாரியவர் சேவைகளை, சொல்ல மொழி இல்லை அம்மா அவர் அன்பு காட்டும் லீலைகளை, நான் என்னென்று சொல்வேனோ
அதை எப்படி சொல்வேனோ. ஐயா உங்களுக்கு நன்றி ஐயா. ஆஹ் எனக்கு இந்த இதை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து நீங்க பிறந்த நாள் வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி சொல்லியிருக்கீங்க ஐயா. கண்டிப்பா நான் அன்னைக்கு உங்களை வாழ்த்துவேன், இப்பயும் வாழ்த்துருவேன். 56வது வயசுல அடி எடுத்து வைக்க போறீங்க. இன்னும் உங்க சேவை சிறந்து விளங்கணும். இன்னும் இன்னும் 100 ஆண்டு காலம் இந்த வயசுல இருந்து இன்னும் 100 வயசு நீங்க வாழணும்னு நான் இறையாற்றல கேட்டுக்கிறேங்க ஐயா. இந்த மாதிரி மனிதர்களை தான் நம்ம சமுதாயத்துக்கு உலகத்துக்கு தேவை. நான் நினைக்கிற மாதிரி நீங்க இருக்கிறது எனக்கு என்னன்னு சொல்றதுனே தெரியல. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு. நீங்க வந்து அன்பும் கருணையுமா அந்த அருட்பேராற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வாழ்க வளம், வாழ்க வளம். நன்றி அம்மா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அந்த பாடல் பாடினது ரொம்ப அழகா இருந்தது. அந்த பாடலை அப்படியே ஐயாவுக்கு பொருத்தமா பாடினீங்க. மகிழ்ச்சிமா. ஐயா நீங்க பேசுறீங்களா? ஆமா. அவங்களுக்கு வேலை நிறைய கொடுக்க முடியும் என்னால. அவங்க சங்கடப்படலைன்னா. இன்னைக்கு நீங்க தர்மராஜன் 32 வயசு பையன் கொடூரமா விபத்துல சிக்கி ஓரளவு உயிரை காப்பாத்தி வச்சிருக்கோம். ஆனா இன்னும் அவனுக்காக கொஞ்சம் நீங்க உங்க பேராற்றலை பயன்படுத்தி கொஞ்சம் ப்ரே பண்ணுங்க. மதுரை அரசு மருத்துவமனையில ஐசியூல இருக்கிறான். 108ல வேலை பார்க்குற ஓட்டுநர். அவன் தவறுதெல்லாம் பைக்ல போகும்பொழுது சாலை விபத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஆபத்து கட்டத்தை தாண்டி இருந்தாலும் இன்னும் திருப்தியா இல்லை. அது மாதிரி இப்ப தாண்டிக்குடியில இருக்க நாகு பாண்டி இவங்க எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கிறாங்க. கொஞ்சம் அவங்கள மேலும் ஆரோக்கியமாகறதுக்கு கொஞ்சம் உங்க பிரார்த்தனையில சேர்த்துக்கங்கம்மா. நான் தினசரி அப்படி உங்களுக்கு சொல்றேன்மா. உங்களுக்கு இசைவு இருந்ததுன்னா எனக்கு நான் வாட்ஸ்அப்லயோ மெசேஜ் பண்ணிட்டே இருக்கேன். நிறைய எனக்கு டெய்லி 10 பேர் அப்படி இருக்கிறாங்க. அப்படி ப்ரே பண்ணி தான் நம்ம காப்பாத்திட்டு இருக்கிறோம். அதனால நன்றிம்மா. கண்டிப்பாங்க ஐயா, நான் உடனே செய்யறேங்க ஐயா. வாழ்க வளமுடங்க ஐயா. இதுக்கு தான் நான் காத்துட்டு இருக்கேங்க ஐயா. நன்றி. நன்றிங்கய்யா. அம்மா எப்பவுமே எல்லோரையுமே வாழ்த்திட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கு துன்பத்துல இருக்கவங்களுக்கு அவங்களோட வாழ்த்துகள் அதுல இருந்து மீண்டு வந்து அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றிங்க அம்மா. இசக்கி வணக்கம், நீங்க பேசலாம். உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்பான் வள்ளுவன். அந்த குறளுக்கு இலக்காய் இன்றைய நிலையிலே அருமை ஐயா இளைய பாரதி ஐயா அவர்கள் சிறுவி முல்லைக்கு பெருந்தேர் என்ற பரம்பிற்கோமான் பாரி முல்லை கொடி வருத்தப்படுவதை பார்த்துவிட்டு தேரை நிறுத்தி தன்னுடைய தேரையே அந்த முல்லைக்காக கொடுத்தவர் போல தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் இந்த உலகத்திலே இந்த பார் உலகிலே வாழ்கின்ற மக்களுக்காக அர்ப்பணித்து உயிர் காக்கும் கவசம், அதாவது உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற வள்ளுவனின் திருமூலரின் வாக்கிற்கிணங்க வள்ளலார் சொல்வார், வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று. இந்த கருத்துக்களை எல்லாம் மனதிலே கொண்டு உதவி என்றவுடன் உயர்வாய் வந்து அவர்களுக்கு உதவிகளை செய்து அவர்களுடைய உயிர்களை காப்பாற்றி 1.5 லட்சம் பேரை காப்பாற்றியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த 1.5 லட்சம் பேருக்கு சுமார் 4 பேர் இருந்திருந்தாலும் எத்தனை பேர்கள் அவருடைய உள்ள கிடக்கையை பாராட்டி அவர்களை வாழ்த்தியிருப்பார்கள். ஆனாலும் இந்த நிலையை எல்லாம் செய்துவிட்டு தன்னை ஒரு அதாவது சொல்ல, கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம் என்று இந்த பாருலகில் மனிதனாய் நிற்கின்ற ஐயா பாரி ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல நிகழ்வை நமக்கெல்லாம் அறிய தந்த அருமை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வு அன்னை தெரசா சொல்வார்கள், எத்தனையோ இடையூறுகள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனை பேர் அவர்களை பரியாசம் செய்திருப்பார்கள். ஆன போதிலும் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று திருநாவுக்கரசர் சொல்வார்கள் போல்
என்னுடைய பணி இவர்களை காப்பாற்றுவது மட்டும்தான் என்ற நிலையிலே இந்த உலகிலே வாழ்ந்து வருகிறார். அவருடைய பணி சிறக்கவும், அவரோடு யார் யாரெல்லாம் கரங்கோர்த்து செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவர்களெல்லாம் கரங்கோர்த்து செயல்படவும் சுமார் சொல்லியிருந்தார். 159 பேருக்கு என்னால் ரத்தம் கொடுத்து காப்பாற்ற முடிந்தது என்று. இந்த நிலை இன்னும் உயர்ந்திடவும் வந்த விருதை கூட மறுத்திருக்கிறார். அதை இன்னொருவருடைய உதவியின்றி பெற வேண்டாம் என்ற நிலையில் இப்படிப்பட்ட நல்ல நிலை இருப்பதால் தான் இன்னும் இந்த வையகம் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. அர்த்தநாரி ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். இந்த வைஷ்ணவத்துல மணவாள மாமுனிகளை நோக்கி சொல்லுவாங்க, இன்னும் ஒரு நூற்றாண்டு இரும் அப்படின்னுவாங்க. அந்த தொடரும் அந்த கருத்தும் இளையபாரி அவர்களுக்கு இப்போது உரித்தாக ஆக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு நூற்றாண்டு இரும் அப்படிங்கிறது. அப்புறம் இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு பூச நட்சத்திரம், வள்ளல் பெருமானுடைய நட்சத்திரமாக சொல்லக்கூடிய பூச நட்சத்திரம் உரியதாக இருக்கிறது. அதனால அந்த நாள்ல அவருக்கு பிறந்த நாள் வருவது அப்படிங்கிறது அவருடைய வாழ்நாளில் ஒரு சிறந்த நாள் அப்படிங்கிறது. அன்று மாலை ஒரு 7:20க்கு 7:50க்குள்ளார வடலூர்ல அந்த ஒளி ஏற்றுதல், ஒளி காட்டுதல் அப்படிங்கிறது நடக்கும். அதில் அது மாதிரி சிறந்த ஒரு விஷயம். நிறைய அவரை பத்தி சொல்லலாம். அந்த வேல்பாரின்னு ஒரு நாவல் இருக்கும், சு வெங்கடேஷ் எழுதுண்டு. அதுல கபிலரும் பாரியுடைய நண்பன் நீலனும் காட்டுல நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்ப கபிலர் கேட்பாரு நீலன் கிட்ட, இந்த காடு எவ்வளவு பெரியது அப்படின்னு கேட்கும்போது நீலன் காட்டை பத்தி சொல்லிட்டே வருவான். அப்ப கபிலர் கடலை பத்தி சொல்லிக்கிட்டே வருவாரு, கடல் எவ்வளவு பெரியது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவாரு. அப்ப அந்த நீலன் கேட்பா கபிலர்கிட்ட, உங்க கடல் எவ்வளவு பெருசுன்னு சொல்றீங்கல்ல, ஆனா உங்க கடல் பாரியின் கருணையை விட பெரியதா அப்படின்னு கேட்பாரு. அது மாதிரி இந்த இளையபாரி அவர்கள் மானிட வடிவத்துல இருந்தாலும் அவரே ஒரு கருணை கடல் அப்படிங்கிறத அந்த பரம்பு மலை மன்னன் பாரியை, அப்புறம் வேல் பாரியை, சு வெங்கடேசன் அவர்களை சரித்திரம் படைப்போம் இந்த தலத்தை சாட்சியாக வைத்து அந்த இளையபாரி அவர்களை நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. அது வள்ளல் பெருமான் அவர்களுடைய பிறந்த நாள், அந்த நட்சத்திரம் ஒரு சிறப்பான நாள்ல இந்த வருடம் ஐயாவுடைய பிறந்த நாள் வருது அப்படின்னு கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த வருடம் நம்ம எல்லோரோடையும் அவர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுறது அதுவும் ரொம்ப சிறப்பு. வேள்பாரியிலிருந்தும் அதை காமிச்சு நீங்க உங்க வாழ்த்துக்களை பகிர்ந்துகிட்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க ஐயா. நன்றி. ஆலயம் திலகவதி மேம் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்திற்கும் சரித்திரம் படைப்போம் தளத்தை சிறப்பாக எடுத்துச் சொல்லும் அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு ஐயா இளையபாரி ஐயா அவங்க பேசுனது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எல்லாத்துக்குமே யாராவது ஹெல்ப் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு கூட அந்த உதவி பண்ணணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை வந்துடும். நன்னடத்தை எளியோர் சிரிப்பில் அப்படிங்கிற தலைப்புல அவங்களுடைய என்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னாங்க. அது பார்க்கும் பொழுது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. விஜயலட்சுமி மேம் அம்மா சொன்ன மாதிரி எனக்கும் அந்த மாதிரி ஒரு பார்ட் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. இதுவாது அந்த மாதிரி தேவைப்பட்டா அப்படின்னா என்னாலையும் நானும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேங்க ஐயா. எனக்கும் அது மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருந்தாலும் கொடுங்க, நான் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். நிறைய அவங்களோட வாழ்க்கையே ஒரு மாதிரி அந்த உதவி செய்யறதுக்கு அப்படின்னு அர்ப்பணிக்க முடியினாலும் என்னால முடிஞ்ச ஒரு சின்ன பார்ட்டை என்னால செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. நானும் உதவி பண்ண ரெடியா இருக்கேன். அந்த மாதிரி வாய்ப்புகள் கொடுங்க. நீங்க இன்னும் நிறைய மனிதர்களை துன்பத்துல இருந்தோம், அதாவது துயரத்துல இருந்தோம் மீண்டு வரணும். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ரொம்ப ரொம்ப இருக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய பிறந்தநாள் முன்னிட்டு உங்களை வாழ்த்துக்கிறேன். பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றிங்க மேம். நீண்ட நாள் கழிச்சு உங்களுடைய குரலை கேட்டதிலும் உங்களோட அன்பான வாழ்த்தை கேட்டதிலும் மிக்க மகிழ்ச்சி. மிக்க நன்றிங்க மேம். அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இளையபரி ஐயா அவருடைய உரை உண்மையிலேயே ரொம்ப மெய்சிலிர்க்க வச்சுச்சு. ஏன்னா ஒரு ஆட்சிய பணிகள் அனைத்தும் ஒரு உயிர் சம்பந்தமானது. நம்ம எல்லாருமே விரும்புவது நம்ம உயிரைத்தான். நம்ம உயிரோட இருக்கணும், நம்ம உயிரை எப்படியாவது காப்பாற்றணும். நம்ம வாழ்நாள் முழுவதும் அந்த உயிர்ங்கிறது தான் ஒரு மூச்சு. அந்த உயிரை அந்த ஒரு உயிரை அத்தனை பேர்த்த உயிரை அவரை காப்பாத்திருக்காரு, அதுக்கான சேவையை பண்ணியிருக்காரு. எல்லாம் அவர் ஒவ்வொரு நிகழ்வையும் சொல்லும் பொழுது அந்த மனிதநேயம் அவர்கிட்ட அப்படியே உடம்பு ஃபுல்லா எல்லா கோடிக்கணக்கான செல்களையும் அவர்கிட்ட அந்த மனிதநேயம்ங்கிற ஒரு உணர்வு அப்படியே இருக்கு. அவருடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த ஒரு உணர்வு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது எல்லா மனிதர்கள்ட்ட இருந்தாலே போதும், எல்லா உயிர்களையும் நம்ம காப்பாத்தலாம், அந்த உயிர்கள மதிக்கணும், மற்ற உயிர்களை மதிக்கணும், அந்த மனசு வரணும். அட்லீஸ்ட் அவர் சொன்னது மேல கீழே, மே வீடு கீ வீடு, பக்கத்து வீடு, வலதுபுறம் இடதுபுறம் வீடு, அட்லீஸ்ட் இந்த நம்மளை சுத்தி இருக்கிற குடும்பங்கள் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும் பொழுது நம்ம அந்த மனிதநேய உணர்வை நம்ம செலுத்தி அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்யலாமே அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் எல்லா பேத்துக்குமே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இதுதான் கடவுள் விரும்புறாரு. அந்த கடவுளே செய்கிற பணியை இவர் அருமையா பண்ணிக்கிட்டு இருக்காரு. வாழ்க்கையில நம்ம என்னத்த கடைசியில கொண்டு போறோம்? எதுவுமே கிடையாது. எப்படி நம்ம பிறந்தோமோ அதே இதுலதான் திரும்ப நம்ம போக போறோம். அதனால நம்ம எதையும் சேர்த்து வச்சோ எதையும் கொண்டாடியோ எதுவுமே நம்ம கூட வரப்போறது கிடையாது. அது மட்டும் நிதர்சனமான உண்மை. ஆனா நம்ம இருக்கிறப்ப ஏதாவது ஒண்ணு செய்யணும் இந்த உலகத்துக்கு அப்படின்ட்டு ஐயாவோட பணி அவ்வளவு அருமையா இருந்தது. ஒவ்வொரு நிகழ்வும் அதே மாதிரி முடிவெடுக்கும் திறன் அவர்கிட்ட அந்த ஒரு அரை மணி நேரத்துல, அந்த ஒரு 10 நிமிஷத்துல டக்கு டக்கு டக்குன்னு அவருடைய மைண்ட் எப்படி வேலை செய்து பாருங்க. இது அங்க போனா இங்க எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், தெரிஞ்சவர் அங்க இருக்காரு அந்த கான்ட்ராக்டை எடுத்துடலாம், அப்படியே அந்த துரிதமான செயல்கள், அந்த முடிவெடுக்கும் திறன் அவ்வளவு அருமையா இருக்கு. அவரை கேட்டு செய்கின்ற நிறைய குடும்பங்கள் இருக்கு. ஏதாவது ஒன்னாலும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு அருமையான ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள் ஐயா. உண்மையிலே ஒரு ரொம்ப இதா இருக்கு, ஒரு மன நிகழ்ச்சியா தான் இருக்கு. ஆலயம் தளபதி அம்மா சொன்ன மாதிரி இதை கேட்கறவங்க அனைவருமே நம்ம என்னன்னா பெருசா சாதிச்சிட்டோம் இந்த உலகத்துல அப்படிங்கிற ஒரு உணர்வு தூண்டுச்சு. நம்மளும் ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணணும், விளம்பரத்துக்காக இல்லாம மனச்சர்ச்சைக்கு ஒரு மனச்சர்ச்சைக்கு படி ஏதாவது நம்ம ஏதாவது ஒரு நல்லது செய்யணுமே இந்த சமுதாயத்துக்கு, இந்த உலகத்துக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு எல்லா கண்டிப்பா எல்லாம் இந்த கேட்டவங்க எல்லாத்துக்குமே அந்த ஒரு உணர்வு வந்துருக்கும். நன்றிகளையா உங்களுடைய நல்ல உள்ளத்துக்கு, நல்ல எண்ணங்களுக்கு. உங்க அப்பா அம்மா சொன்னீங்க எப்படி உங்களை வளர்த்தாங்கன்ட்டு, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்குறீங்க. அப்படியே தாங்க. இப்ப நீங்க சொல்றத நாங்களாம் கேட்கறோம், இத்தனை பேர் கேட்கறோம், நாங்களும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கணும். அப்படியே ஒரு பரவணும், இந்த செய்தி பரவணும். உங்களுடைய அந்த ஒரு பணியை அவ்வளவு அழகா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சிறப்பா. அது நல்ல முழுமையா முழு மனசோட முழு நேரமா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது உண்மையிலே ஒரு இதா இருக்கு. நன்றிகள் ஐயா, நன்றி. உங்களுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி பிறந்த நாள். நீங்க இன்னும் மேலும் மேலும் உங்களுடைய பணி சிறக்கணும். உங்களை மாரியே எல்லா பேரும் இந்த ஒரு உணர்வை எல்லாத்துக்கும் பரப்பணும் அப்படின்னு கூறி அன்பு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றிகள் ஐயா, நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க சார். சசிகலாமா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிங்க கற்பகா.
அனைவருக்கும் காலை வணக்கம். பாரே அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்களோட தொண்டு மேலும் மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. உங்களோட இன்னைய உரை எதுவுமே வெளியில போய் செய்யணும், எதுவும் தெரியாதவங்க கூட உங்களோடத கேட்டா அப்படியே மனமுருகி நம்மளால என்ன செய்ய முடியுமோ செய்யணுங்கிற எண்ணத்தை தூண்டி இருக்கோ அந்த அளவுக்கு இருந்தது. அம்மா விஜயலட்சுமி அம்மா சொல்ற மாதிரி என்னால என்ன முடிஞ்சதோ ஒரு நான் வாழ்த்த கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றப்ப எங்களுக்கும் அந்த எண்ணம் வந்தது. எங்களால முடிஞ்சதை என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அப்படிங்கிறது. இந்த ஒரு அன்பும் கருணையும் நீங்க இறுதியா சொன்ன அன்பும் கருணையும் அப்படியே எழுச்சி பெற வச்ச உங்களோட கருத்துக்களுக்கு, வாழ்க்கை அனுபவங்களுக்கும் நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க சசிகலாமா, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். நம்ம இளையபாரி ஐயாவுடைய ஏற்புரைக்கு போயிடலாம். ஐயா, உங்களுடைய நிறைவு கருத்துக்கள் பகிர்ந்துக்கோங்க. அனைவருக்கும் மீண்டும் அன்பும் வணக்கமும் நன்றியும். நம்ம இப்ப ஆலயம் திலகவதி அம்மா சொன்னாங்க, நாங்களும் கலந்துக்கிறோம்னு சந்தோஷமா இருந்தது. நம்ம அடிப்படையில நீங்க எங்க இருந்தாலும் என்ன வேலை பார்த்தாலும் பிரார்த்தனைக்குன்னு அம்மா பெரிய அம்மா சொன்னாங்க. 76 வயது நிரம்பியவங்க. அவங்க அவ்வளவு விரும்பி எனக்கு 20 வயசு தான், எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்டாங்க. ரொம்ப மகிழ்வா இருந்தது. அந்த பிரார்த்தனைக்கு நான் எப்பெல்லாம் சொல்லப்போனா தினசரி 2 பேர் 3 பேர் நம்ம ப்ரே பண்ண வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கு. அதனால அந்த பணியை முதல்ல சரித்திரம் படைப்போம் தளத்துல பிரார்த்தனைக்குன்னு கொஞ்சம் ஒதுக்கிட்டு உங்களோட நேரத்தையும் ஒதுக்குங்க. பிறகு எந்தெந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர்ல எந்த அசம்பாவிதங்கள் இருந்தாலும் உடனடியாக நான் தொடர்பு கொள்றேன். தொடர்பு கொண்டு அடுத்தடுத்து இளைஞர்கள் ஏதாவது இந்த செயல்பாடுகளை எடுத்துக்கிட்டா அந்த ஒருங்கிணைப்பு செய்தாவே போதும். எந்த இடத்துல இப்ப நான் எப்படி நாகர்கோவில்ல இருந்து மதுரையே பார்க்காத ஒரு குடும்பம் சென்னையில இருக்க அவங்க கணவர் இறந்ததுக்கு போகும்பொழுது விபத்து ஏற்பட்டு மதுரையை தாண்டின பிறகு இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. அந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு சிறிய கருவியா பயன்பட்டேன். அது இன்னைக்கு இத்தனை வருடங்களும் அது ஒரு 10 வருடத்தை தாண்டிட்டாலும் அப்படி ஒரு குடும்ப உறவு கிடைத்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப தளம் நமக்கு மிகப்பெரிய ஒரு குடும்ப இணைப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஆரோக்கியம் உள்ளிட்ட சகோதரரை ஏற்படுத்தி தந்த இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதுல எல்லாரும் இருக்கக்கூடிய நாமளே சரித்திரம் படைப்போம் தளம் என்பதை விட அது ஒரு குடும்பமாக இன்றிலிருந்து மாறி என்ன பிரார்த்தனை செய்யறவங்க பிரார்த்தனை செய்வோம், ரத்தம் கொடுக்குறவங்க ரத்தம் கொடுப்போம். அந்த இடத்துல பிசிக்கலா நேரடியா இப்ப இப்போ பொள்ளாச்சி இருக்க மாதிரி தர்மபுரி இருக்கு, எத்தனையோ மாவட்டங்கள். அந்த இடத்துல ஒரு இக்கட்டான சூழல் எனக்கு தகவல் வருதா, அந்த தளத்தை பொதுவான செய்தி தளமா ஒண்ணு சொல்லிட்டோம்னா அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய சரித்திரம் படைப்போம் குடும்ப உறுப்பினர்கள் அதுல என்ன பண்ண முடியுமோ குறைந்தபட்சம் அந்த தகவலை பரிமாறினா கூட போதும். அங்க இருக்க நபர்கள் அங்க இருக்கவங்களை வச்சு நாம ஏதோ அந்த அந்த உயிர் பிரிந்தா கூட பரவாயில்லை. அந்த விபத்துல ஏற்பட்டவங்களுக்கு அந்த தருணத்துல நான் செய்யறது இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல அந்த உயிர் போகுது இறக்க போறாங்கன்னு தெரிஞ்சாலும் நான் அவங்கள்ட்ட பேசுவேன். ஐயா உங்களுக்கு என்ன செய்யணும், நான் என்ன பண்ணணும், எனக்கு இங்க 2 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கணும், அவங்க எல்லாமே நல்லபடியா நான் பார்த்துக்கிறேன், ஏன் நீங்க தைரியமா இருங்க. நாமக்கல் நான் போனதில்லை, நீங்க ஒருத்தர்ட்ட நான் அப்படி பேசினேன். நாமக்கல்ல என் பையனும் பொண்ணும் படிச்சுட்டு இருக்காங்க, நான் விபத்துல இப்படி இறக்க போறேன், காப்பாத்திடுவீங்க நம்பிக்கை இருந்தாலும் ஒரு பயமும் இருக்கு ஐயா. அப்படின்னா இல்ல பையன் பேர் சொல்லுங்க, நான் தொடர்பு எண் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் பாத்துக்கிறேன், அவங்க நல்லா தான் இருப்பாங்க. ஆனா எனக்கு தெரியும் ஒரு 5 நிமிஷத்துல என் மடியில இறக்க போறாருன்னு. அந்த நேரத்துல ஒரு நம்பிக்கை, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்ககிட்ட கூட இல்லையா நம்ம பார்த்துக்கலாம். அவங்க பார்த்துக்குருவோம். நான் இனி நீங்க காப்பாத்தினதுக்கு அப்புறம் ஐயா நானும் உங்களோட சேர்ந்து இங்கேயே மதுரையிலே தங்கி இந்த மாதிரி சேவை பண்றேன் ஐயா. என் பையன் பிள்ளைய மட்டும் பார்த்துக்கணும் ஐயா. இதான் என்னோட செய்தி. மனைவி தைரியமா ஓரளவு இருப்பாங்க. இருந்தாலும் குழந்தைங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறந்துட்டாரு. அந்த மாதிரி நம்ம அவங்க எல்லாம் இன்னும் தொடர்பு கொள்றோம். நம்ம இன்னும் அவங்கள படிக்க
படிக்கிறதுக்கு வழிகாட்டுதல் பண்றோம். அப்புறம் வேலை வாய்ப்புக்கு ஆனா நான் இன்னும் பார்த்ததில்ல. தொலைபேசியில தான் வந்து மதுரையில ஒரு அப்பா இருக்காங்கன்ற சித்தப்பா இருக்காங்க, மாமா இருக்காங்க, இல்ல தாத்தா இருக்காங்க. அப்படி என்ன வேணாலும் என்னைய அப்படி அழைப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு தேவையான தருணத்துல அந்த தேவையான வழிகாட்டுதல். இப்ப நான் படிக்கணும் 10th படிச்சிருக்கேன். +1 எந்த குரூப் எடுக்கணும்னு தெரியலன்னு அந்த குழந்தை சொல்லுது. அப்ப என்ன உனக்கு ஆர்வம்னு சொல்லு பாப்பான்னு சொல்லும்போது, நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, அதோட நிக்காத. நீ டாக்டர் ஆயிட்டு ஆ அதற்கப்புறம் ஐஏஎஸ் எழுதி, நீ மருத்துவம் படித்தாலும் ஐஏஎஸ், ஐபிஎஸ் வந்தீன்னா, இன்னும் பலருக்கு உன்னுடைய அந்த இப்ப என்னைய சொன்னாங்கல்ல, துரித முடிவு எடுத்துதல். அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தல், தலைமை பொறுப்புக்கு வந்தா, இன்னும் நெறைய பேருக்கு அந்த ஒரு முடிவு நம்ம எடுக்கிற முடிவுல, நம்ம ஏன்னா இப்ப அந்த நர்த்தகி நடராஜ் இன்னைக்கு உலக புகழ் பெற்ற திருநங்கை சகோதரி. அவன் மதுரையை சேர்ந்த ஒரு பையன். அவன் வரும்பொழுது அவங்க வீட்ல இருந்து அடிக்கிறாங்க. அவங்கள காப்பாத்தி வைக்கிறோம். நான் வந்து திருநங்கையா மாறித்தான் ஆகணும்னு நான் தோணிருச்சுன்னு சொல்றான். அப்புறம் அவன முதல்ல பாதுகாப்பு குடுக்குறோம். அப்புறம் சமுதாய பாதுகாப்பு, பொருளாதார பாதுகாப்பு. பிறகு அவன் ஒரு நல்ல ஆசிரியை, நடன ஆசிரியைட்ட குடுத்து, அவங்களுக்கு அந்த நடன ஆசிரியை மா மாற்றுத்திறனாளி அவங்க. அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி இவனுக்கு பரதநாட்டியம் சொல்லி தர்றோம். அந்த மாரி எல்லாத்துலயுமே நான் கடுகளவு தான் இருக்கேன். நான் முழுமையா நான் செய்யல. இருந்தாலும் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு அரணா, ஒரு முதுகெலும்பா கிராஸ் பண்ணி இன்னைக்கு அவன் லஸ் கார்னர்ல ஒரு ஃபேமஸான டான்ஸ் ஸ்கூல் வச்சு இன்டர்நேஷனல் இப்ப எல்லா வெளிநாடுகளுக்கும் 3ஆம் பாலினம்னு கம்பீரமா நான் போறேன் ஐயா! அப்படின்னு சொல்லும்போது, அதன் சார்ந்து பின்னாடி வந்த ஸ்வப்னான்னு ஒரு பொண்ணு, அப்புறம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு திருநங்கை, திரு நம்பி ஒரு பொண்ணு. இப்படி அநேக பேருக்கு ஒரு மனதுல ஒரு நம்ம வந்து திருநம்பி ஆயிட்டோம், திருநங்கை ஆயிட்டோம். அது வந்து பாவப்பட்ட செயல் கிடையாது. ஒரு அறிவியல் மாறுபாடு, ஒரு உள்ளுணர்வு தான். அதுல முடிந்தா அதுல மாற பார்ப்போம். இல்லையா அதுல நிறைவா செய்வோம். அப்படின்னு நெறைய பேர். அதுல இப்ப நெறைய பேர் சேவையில வர்றாங்க. தம்பி ஆண்கள் வர்றாங்க, பெண்கள் வர்றாங்க, எல்லாரும். அப்படி நம்ம ஒரு பாசிட்டிவ் குடுத்துட்டோம்னாவே போதும். நம்ம சரித்திரம் படைப்போம் குடும்பம். பிரார்த்தனைக்கும் இந்த மாதிரியான ஒவ்வொருத்தருக்கும் குடும்பத்துல இக்கட்டான சூழ்நிலை எல்லோருக்கும் வரும். எல்லா கட்டத்திலயும் வரும். அதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு, ஒரு பிரார்த்தனை செய்றதுக்காவது நீங்க வெளிப்படையா, கூச்சம் இல்லாம உங்களுக்கு ஏற்பட்ட இப்ப வெளிப்படையா சொல்லணும்னா, ஒரு 21 வயது பொண்ணு இருக்கு. அம்மா, அப்பாட்ட சொல்ல முடியல. காதல் பண்ணிட்டான். காதல் தோல்வி அவன் ஏமாத்திட்டான். அப்ப வந்து தற்கொலை பண்ணக்கூடாது. தற்கொலை முடிவே கிடையாது. ஏன்னா திரும்ப திரும்ப நான் தற்கொலை என்பதே இருக்கக்கூடாது. இந்த காலம் விபத்துல இறக்குறது வேற. தற்கொலை ஒரு காலம் 100% களையப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு போராடிட்டே இருக்கிறேன். அந்த மாரி எண்ணங்கள் வரும்பொழுது, இந்த மாரி வைக்கலாம். விஜய் அம்மா மாதிரி, எங்கள மாதிரி நபர்கள்ட்ட நாங்க ஆலோசனையும் சொல்லுவோம். அம்மா ஆசீர்வாதம் குடுப்பாங்க, பிரார்த்தனை பண்ணுவாங்க. அ எல்லாரும். திலகவதி அம்மா சொல்லி தருவாங்க. அருள் சார் சொல்லி தருவாங்க. அது மாரி எல்லாத்துக்கும் ஒரு மாற்று யோசனை. அந்த இடத்துல இப்ப இன்னும் எதார்த்தமா சொல்லணும்னா, அப்படியான ஒரு கட்டம் எனக்கும் வரும். அந்த இடத்துல ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாம ஒரு திணறி வந்துட்டு கண் கலங்கும்னு வச்சுக்கோங்களேன். எல்லா மனிதருக்கும் வரக்கூடிய சூழல். அப்ப வந்து நமக்கு முகம் தெரியாத எங்க ஒரு உறவு, சரித்திரம் படைப்போன்ற குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துல நம்மளோட இக்கட்டான சூழல சொல்லிட்டா, அங்க ஒரு தீர்வு கிடைக்கும். தீர்வே கிடைக்கலன்னாலும், அந்த நிமிஷத்துக்கு ஒரு ஆற்றுப்படுத்துதல், ஒரு நமக்காக ப்ரே பண்ணக்கூடிய கூட ஒரு 10 உயிர்கள், அப்படி இருக்கின்றப்ப, நம்மளோட பிரச்சனையோட தீவிரத்தன்மை கண்டிப்பாக அது லகுவாகும் அப்படின்றது தான் நாங்க கண்ட உண்மை. இது வந்து தத்துவம் சொல்லல. கண்ட உண்மை. அந்த மாதிரி ஒவ்வொருத்தனும் இப்ப 13 வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்ச ஒரு பையன் நேத்து நைட்டு என்னைய வந்து பார்த்துட்டு, அவனுக்காக தான் 2 மணி வரை செலவிட்டோம். அவன் வந்து நெறையா படிச்சவன். ஆனாலும் அவனுக்கு ஒரு தடுமாற்றமான சூழல். அம்மா ஆசிரியை, அப்பா ஒரு ஆராய்ச்சியாளர், தம்பி எம்பிபிஎஸ் படிக்கிறாரு. ஆனாலும் ஒரு இக்கட்டான சூழல். ஆனா எனக்கு அவர தெரியல. அவர் ஒரு முறை என்ன சந்திச்சிருக்கிறேன்னு சொல்லி என்னைய கேட்டு வந்து சந்திச்சுட்டு 2 மணி வரைக்கும் ஆலோசனை பெற்றுட்டு போறாரு. அப்ப வந்து மகிழ்ச்சியா இருக்கு. அவன் வந்து இனிமே நேர் வழியில போயிடுவான். தடுமாற மாட்டான். தற்கொலைக்கு போமாட்டான். முதல்ல மருத்துவம் சார்ந்து மாத்திரை மருந்துகள் எடுத்தா தான் நம்ம வந்து நார்மலா இருப்போன்ற நம்பிக்கையே இல்ல. அத்தனை மருத்துவ குணங்களும் கடவுள் அன்பு என்ற வார்த்தையால நமக்கு குடுத்திருக்கிறார். அதனால
மருத்துவம் ரொம்ப அவசர காலம், விபத்து காலம், இல்ல பிரசவ காலம் இந்த மாதிரி தவிர்க்க முடியாத நேரத்துல தான் மருந்து, மாத்திரை, மருத்துவம்னு போகணும். அதுக்குள்ள அத்தனை தீர்வுகளும் அன்பு கலந்து நம்மட்ட எல்லார்கிட்டயும் அந்த சிறப்பு குணங்கள், சிறப்பு உணர்வுகள் இருக்கு. ஏதோ எந்த கடவுள வேணாலும் கும்பிடுங்க. இல்ல எதுவுமே இல்லையா இயற்கையை கும்பிடுங்க. ஆனா உங்களால ஜெயிக்க முடியுன்ற அந்த பாசிட்டிவான எனர்ஜி எல்லாருக்குள்ளயும் இருக்கு. நான் ஒரு சாதாரண மனிதனா இருந்து அ சிறப்பான மாநில மருத்துவர் அப்படின்னு அதான் மனிதநேய மருத்துவர் மாநில விருது 2011ல வாங்குறோம். அதற்கு பிறகு இப்ப ஏதாவது ரொம்ப எதுன்னா மருத்துவத்துல தங்க மெடல் வாங்கின டாக்டர்ஸ் கூப்பிடுறாங்க. சார் கொஞ்சம் இந்த 2 பேஷண்ட் பார்த்துட்டோம். எல்லா இதுவும் ரூல் அவுட் பண்ணிட்டோம். இருந்தாலும் இன்னும் பல்ஸ், பிபி கொறையா இருக்கு. கொஞ்சம் வாங்க இளையபாரி சார கூப்பிடுங்க. அப்படின்னா நான் போய் தொட்டு பார்த்துட்டு, கேஸ் பார்த்துட்டு அவங்ககிட்ட பேசுவேன். அந்த அந்த மரண படுக்கையில இருக்கக்கூடியவங்கட்ட. இந்த இடத்துல உங்களுக்கு சரியாயிருச்சு. நீங்க சரியாயிருவீங்க. ஒரு 3 நாள்ல நீங்க வந்து கெ அ டிஸ்சார்ஜ் ஆயி வார்டுக்கு வந்துரலாம் ஐசியூல இருந்து. சொல்லிட்டு வருவேன். அது நடக்குது. இப்ப நேத்து நைட்டு ஒரு அம்மாவ சந்திக்கிறேன். அவங்க சொல்றாங்க, அவங்க வந்து சார் 3 மாசமா என் மாமியார் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சுகர் புண்ணு, காலெல்லாம் புழு வச்சிருச்சு, நாறுச்சு. நான் தான் பொறுமையா சுத்தம் பண்ணுவேன். உங்கள போன வாரம் சந்திச்சோன்ன தான் நீங்க சொன்னீங்க. அதனால வேண்டாம் இவ்வளவு ரணப்பட்டு அவங்க உயிர் வாழ வேண்டாம். வயது 85. அதனால சுகரும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த அளவு மோசமாயிடுச்சு. சீல் வச்சு காலெல்லாம் எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. நானும் ஒரு 2 நாள்ல அவங்க இறக்குறதுக்குரிய பிரேயர் பண்றேன். நீங்க அந்த அம்மாட்ட சொல்றேன். நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. உங்க குழந்தைங்கலாம் நல்லா தான் இருக்காங்க. நீங்க இறைவன்ட்ட போகலாம்மா அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட்டா 2வது நாள் அவங்க கண்ண மூடிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து நேத்து நன்றி சொல்லிட்டு போறாங்க. 3 மாதமா சகிக்க முடியல சார் என் மாமியார். இந்த காலத்துல மாமியார இப்படி பார்த்த மருமகளும் கிடையாது. அவங்களையும் நினைவு போற்றக்கூடிய ஒரு பெண்மணி. 3 மாதமா அந்த துர்நாற்றத்துல தொடச்சு, புழுவ எடுத்து, சர்க்கரை நோய் கால்ல அழுகி இருந்த புண்ண தொடச்சு தொடச்சு கட்டு போட்டு, அவங்க ஒரு உணவகத்துல காய்கறி கட் பண்ற வேலை பார்க்குறாங்க. இந்த கொடுமையில அந்த அ அவங்க கணவர் வந்து குடிச்சிட்டு எங்கேயோ விழுந்து கிடக்குறாரு. ஒரு வீட்டுக்கு பணம் தரல. 2 குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும். அதனால வேலைக்கு வந்தேன் சார்ன்னு அந்த அம்மா நான் சாப்பிட போன இடத்துல பரிமாறின பெண்மணி. அவங்க அ கண் கலங்கி அழுதுட்டே பரிமாறவும், "ஏம்மா நீங்க முதல்ல பரிமாற நிப்பாட்டுங்க. என்ன பிரச்சனைன்னு?" கேட்டு, அவங்களுக்கு பார்த்து, அவங்களுக்கு போய் பார்த்து, சொல்லி அவங்க 2 நாள்ல சார் நீங்க சொன்ன மாரியே 2 நாள்ல இறந்துட்டாங்க சார். ரொம்ப நன்றி சார்ன்னு வந்து என் கால்ல விழ வர்றாங்க. ஸோ இப்படியெல்லாம் இறைவன் கஷ்டப்படுற உயிர்கள் பிரிந்து கிளம்புறதுக்கும் நம்ம ஒரு துரித யோசனை சொல்லலாம். அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவங்களோட பிரியம் தான். ஆனா நம்ம இப்ப இவ்வளவு நாள் வாழ்ந்தது போதும் போலன்னு அந்த அம்மாவுக்கு தோணுனதுனால தான் கண்ண மூடிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி அதே நேரத்துல குழந்தை பிறக்கிறதும், ரெட்டை குழந்தை ஒரு பொண்ணுக்கு கணவர் ராணுவத்துல இருக்கிறாரு பார்க்க முடியல. அப்பா எனக்கு கஷ்டம். நான் ஒரு பணமும் ஒரு இடத்துல அவங்க வந்து இந்த ரொம்ப படிச்சவங்க. எம்.காம், எம்.ஃபில் ஏதோ படிச்சிருக்கு அந்த பொண்ணு. அவங்க வந்து இந்த ஏதோ ஒரு ஆப்ல வந்து 6,000மோ, 5,000மோ ஒரு சின்ன விடுகதையில விடை சொன்னா கிடைக்கும்னு சொல்லி போட்டு, அது ஒரு தடவ கிடைச்சதுக்கு 10 தடவ தோத்து 12,00,000 இருந்த நகையெல்லாம் கணவருக்கு, மாமனார், மாமியாருக்கு தெரியாம அத அடகு வச்சு அவங்க அதுல இழந்துட்டாங்க. அந்த இடத்துல டெலிவரிக்கு வந்து நிக்கிறாங்க. ரெட்டை குழந்தை. என்ன பண்றதுன்னு தெரியல. நானும் போய் அரசு மருத்துவமனையில நின்னு, "நீ தைரியமா மட்டும் இரு. நீ என்னைய கூப்பிட்டே இரு. இல்லன்னா என்ன சாமி பிடிக்குமோ பேர சொல்லிட்டே இரு. நான் மெதுவா எடுத்தாரேன்னு" சொல்லி மருத்துவர்கள்ட்டயும் சொல்லி, எல்லாரும் உடனே சிசேரியன் பண்ணிருவோம்னாங்க. வேண்டாம், வேண்டாம். அது 2வது டெலிவரி. 2வது டெலிவரில ரெட்டை குழந்தை. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். எப்படி சார் இருப்பேன்? நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி, நான் அருகாமையில இருந்து ப்ரே பண்ணிட்டு, அந்த பொண்ணுட்ட பேச்சு குடுத்துட்டு, இருந்து கரெக்ட்டா தனித்தனியா குழந்தை எடுத்து குடுத்தோம். அது ஒரு சென்ற மாதம் நடந்த ஒரு அதிசயம். அப்படி எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால நம்ம எல்லாரும் சரித்திரம் படைப்போம் தளத்துல ஒரு குடும்பமா இணையறக்கு வாய்ப்பு கொடுத்த ஆரோக்கிய பிரிட்டோ மற்றும் அ சகோதர, சகோதரிகளுக்கு நம்ம எல்லாத்துக்கும் நன்றியும் தெரிவிச்சுட்டு, பிரார்த்தனை பண்றதுக்கு ஒரு தளம் மட்டும் வச்சுட்டா, அதுல எல்லாரும் மெசேஜ் யாருக்கு உடம்பு சரியில்லையோ, இல்ல ஒரு நல்ல ஒரு எம்பிபிஎஸ்க்கு நீட் எக்ஸாம் எழுத போற ஒரு 10 குழந்தை நம்ம எல்லா குடும்பத்திலயும் இருக்காங்கன்னா, அவங்க எல்லாரும் பரீட்சை போடுறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிரேயர். அது மாரி சேர்ந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நான் சொன்ன மாரி ஐஏஎஸ் கிளம்பி பிரிலிமினரி பாஸ் பண்ணி, மெயின்ஸ் பாஸ் பண்ணி, பர்சனல் இன்டர்வியூக்கு டெல்லி போறாங்கன்னா, அதுக்கு ஒரு அதெல்லாம் அந்த பிரார்த்தனைக்கும் சக்தி உண்டு, வீரியம் உண்டு.
அது மாதிரி நம்ம எல்லாரும் ஒரு அன்பால் கட்டமைக்கப்பட்ட ஒரு குடும்பமாக எல்லோரும் இணைந்து வாழ்ந்து காட்டுவோம்னு ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். நன்றிகள் ஐயா. ஒரு நிமிஷமா ஐயா, நான் வந்து இருக்கிறது திருப்பூர்ல இருக்கிறேங்க. இப்ப திருப்பூர் காலேஜ் ரோட்ல இருக்கேன். திருப்பூர்ல யாருக்கு என்ன வாழ்த்தணும்னாலும் என்னை கூப்பிட்டு சொல்லுங்க ஐயா. என்னால் நேர்ல போக முடிஞ்சா போயிட்டு வாழ்த்துறேன், இல்லை இருந்த இடத்துலயே இருந்து அவங்க பேரை சொல்லி வாழ்த்திடுறாங்க ஐயா. நன்றிகள் ஐயா. நன்றிங்கம்மா. நன்றிங்கய்யா. நிறைய பேருக்கு உங்களுடைய இன்றைய உரையின் மூலமாக நிறைய பேருக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உண்மையிலேயே ஒரு ஆர்வம் வந்திருக்கு. நிச்சயமா செய்யறேன் அப்படின்னு சொல்லி விஜயகுமாரி அம்மா சொன்னது போல நிறைய பேர் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனந்தன் அண்ணா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ரேணுகா நடராஜன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பவுலின், சசிகலாமா, அன்பு சார் எல்லாருமே பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அருள் சேவியர் சாரும் தங்களுடைய பணி இறைப்பணி அன்பே சிவம் மனிதநேயம் மிகுந்த தங்களுடைய நல் உள்ளத்திற்கு தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுதாகர் அவர்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வனிதா வீரபாண்டியன் அவர்களும் நீங்கள் செய்யும் சேவை மிகவும் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. ஆலயம் திலகவதி மேமும் நீங்கள் செய்யும் சேவை அருமை அப்படின்னு அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கோவிந்தராஜ் அவர்களும் திருப்பூர் பல்லடம் பகுதியில் உங்களுக்கு தேவைப்படும் உதவிகள் செய்ய காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய தொலைபேசி எண்ணையும் கொடுத்திருக்காரு. பிச்சைராஜன் அவர்களும் தன்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைவருக்குமே மிக்க மிக்க நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. உண்மையிலேயே இன்று மிகவும் சிறப்பான நாள். இளையபாரி ஐயா அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துட்டதன் மூலமாக நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையும் உண்டு பண்ணதுக்கும் இறைமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க ஐயா. ஒரு தகவல் சொல்லுங்க ஐயா. அம்மா கேட்டு திருப்பூர்னதுனால தப்பா எடுத்துக்க வேண்டாம். திருப்பூர்ல இப்பதான் ஒரு 2-3 மாதமா அலைந்து அங்க அதிகம் விபத்து நடந்து உயிரிழக்கிற அந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்கேன். கண்டுபிடிச்சு அவினாசி பாளையம் சந்திப்புல ஒரு எமர்ஜென்சி கேர் சென்டர் மதுரையில நாங்க இயக்கிட்டு இருக்கிறோம், அரசு சார்ந்து. அந்த மாதிரியான ஒரு சென்டர் பண்றதுக்கு கலெக்டர் சகோதரர் கிறிஸ்துராஜ், திருப்பூர் கலெக்டர், அந்த தம்பிட்டையும் சொல்லியிருந்தோம். நம்ம எங்களுடைய இணை இயக்குனர் மருத்துவ பணிகள் மருத்துவர் கனகராணி மேடம் இப்போ ஓய்வு பெற்றுட்டாங்க. அவங்களும் அறிமுகப்படுத்தியிருக்கேன் தம்பி ஆரோக்கிய பிரிட்டோவுக்கு. அவங்க மூலமா ஒரு ப்ரப்போசல் வச்சு இப்போ கலெக்டர்கிட்ட வச்சிருக்கிறோம். கலெக்டர் அதை கொஞ்சம் துரிதப்படுத்தி செய்யணும், நீங்க ப்ரே பண்ணுங்க. அந்த எமர்ஜென்சி கேர் சென்டர் திருப்பூர்ல அவினாசி பாளையம் சந்திப்புல வந்துருச்சுன்னா அது இன்னும் ஒரு வருடத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 6000-7000 உயிர்கள் காப்பாற்ற முடியும். ஏன்னா அதை மதுரையில செஞ்சு ஜெயிச்சிருக்கிறோம், அவார்டு வாங்கிட்டு இருக்கிறோம், தொடர்ச்சியா இன்னும் ஜெயிச்சுட்டு இருக்கிறோம். அது திருப்பூர் எல்லா மாவட்டத்துக்கும் செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். திருப்பூர்ல இப்ப முன்னெடுப்பு பண்ணி எல்லாமே முடிவெடுத்து அதுக்கு பிளான் போட்டு ப்ரொபோசல் கலெக்டர் டேபிள்ல வச்சுட்டு வந்திருக்கிறேன். கலெக்டர் பிஸியா இருந்தா நான் கண்டிப்பா செய்யறேன் சார், என் பீரியட்லயும் செஞ்சிருவோம் சார்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அம்மா பிரார்த்தனையும் எல்லா இறைவனோட வேண்டிட்டு திருப்பூர்ல அதிகபட்சம் 3 மாதம் 90 நாட்களுக்குள்ள அந்த சென்டர் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு ஒரு வேண்டுதலோட நிறைவு செய்றேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாங்க ஐயா, நான் செய்யறேங்க ஐயா. இன்னிலேருந்து இந்த நிமிஷத்துல இருந்து நான் செய்யறேன். கலெக்டர்கிட்ட ஏதாவது நேரடியா நான் போய் சொல்லணும்னா கூட சொல்றேங்க ஐயா, நீங்க சொன்ன. மகிழ்ச்சிங்கம்மா. ஆலயம் திலகவதி மேம் அவங்களும் தன்னுடைய எண்ணெய் கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் அவங்க எண்களை கொடுத்திருக்காங்க. நிச்சயமா அவங்க எல்லோரையுமே நீங்க தொடர்பு கொள்ளலாம். வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். நன்றிங்க ஐயா.
நன்றி நன்றி அனைவருக்கும். மீண்டும் ஒரு முறை ஐயாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வினை நிறைவு செய்யலாம். மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு பயணங்கள் முடிவதில்லை என்ற தலைப்பில் நந்தினி வெங்கடேஷ் அவர்களுடைய சிறப்புரையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.